மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 7ஆம் அதிகாரம். 7ನೇ ಅಧ್ಯಾಯ. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். 7ನೇ ಅಧ್ಯಾಯದ 7ನೇ ವಾಕ್ಯ. ಬೇಡಿಕೊಳ್ಳಿರಿ, ನಿಮಗೆ ದೊರೆಯುವುದು, ಹುಡುಕಿರಿ, ನಿಮಗೆ ಸಿಕ್ಕುವುದು, ತಟ್ಟಿರಿ, ನಿಮಗೆ ತೆರೆಯುವುದು. ಯಾಕೆಂದರೆ ಬೇಡಿಕೊಳ್ಳುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಹೊಂದುವನು, ಹುಡುಕುವವನಿಗೆ ಸಿಕ್ಕುವುದು, ತಟ್ಟುವವನಿಗೆ ತೆರೆಯುವುದು. உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டாலும் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதலாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವನಾದರೂ ರೊಟ್ಟಿ ಕೇಳುವ ಮಗನಿಗೆ ಕಲ್ಲನ್ನು ಕೊಡುವನೆ, ಮೀನು ಕೇಳಿದರೆ ಹಾವನ್ನು ಕೊಡುವನೆ? ಹಾಗಾದರೆ ಕೆಟ್ಟವರಾದ ನೀವು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಪದಾರ್ಥಗಳನ್ನು ಕೊಡಬಲ್ಲವರಾದರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಿಮ್ಮ ತಂದೆಯು ತನ್ನನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವವರಿಗೆ ಎಷ್ಟೋ ಹೆಚ್ಚಾಗಿ ಒಳ್ಳೆಯ ವರಗಳನ್ನು ಕೊಡುವವನಲ್ಲವೇ? கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒரு உறவு. ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ ಅನ್ನೋದು ಒಂದು ಸಂಬಂಧ. பாருங்க, இந்த கிறிஸ்துவ வாழ்வை என்னைக்கு உறவோடு பார்க்குறோமோ அன்றைக்கி அந்த உறவில் வாழ்கிறதும் நெருங்கிறதும் பெற்றுக்கொள்கிறதும் அணுகிறதும் ரொம்ப சுலபமாக இருக்கும். ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತವನ್ನು ಯಾವಾಗ ನಾವು ಸಂಬಂಧವಾಗಿ ನೋಡ್ತೇವೋ ಆಗ ಆತನ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರುವುದು, ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದು, ಬೇಡಿಕೊಳ್ಳೋದು, ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂಥದ್ದೆಲ್ಲವೂ ಬಹಳ ಸುಲಭವಾಗಿರ್ತದೆ. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த உறவு இல்லைன்னா, ಈ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಂಬಂಧ ಇಳಿದಿದ್ರೆ கடவுள் தான் அவர் அப்படி நம்ம கீழே நின்னோம்னு வைங்களேன், எந்த மேன்மையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ ಕೆಳಗೆ ನಿಂತ್ರಿ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, ಯಾವ ರೀತಿಯಾದ ಶ್ರೇಷ್ಠತೆ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. தேவன் தான், ಆತನ ದೇವರೇ, அவர் நம்மளோட உறவு வைக்கிறான்றதை நம்ம அறிந்து கொள்ளணும். ಆದ್ರೆ ಆತನು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಸಂಬಂಧವನ್ನು ಇಟ್ಕೊಳ್ತಾನೆ ನಾವು ತಿಳ್ಕೊಬೇಕು. நம்மோட அனுதினமும் பழக வேண்டும் என்று விரும்புகிறார். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಅನುದಿನವೂ ಬೆರೆಯಬೇಕೆಂಬುದನ್ನು ನೆನೆಸ್ತಾನೆ. நம்மோட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡಬೇಕಂತ ನೆನೆಸ್ತಾನೆ. உங்க வாழ்க்கையில இந்த பூமியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஜீவனை முழுமையடைய செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಜೀವಿತವನ್ನು ಪೂರ್ಣಗೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಬಯಸ್ತಾನೆ. அதனால பாருங்க, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில அநேகருக்கு ஏன் ஒரு விரக்தி ஏற்பட்டுடுதுன்னு நினைக்கிறீங்க? ಅದರಿಂದ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾಕೆ ಅನೇಕರಿಗೆ ಜಿಗುಪ್ಸೆ ಉಂಟಾಗ್ತದೆ? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய மேன்மையாகவே கருத மாட்டாங்க. ಅದರಲ್ಲಿ ಅನೇಕರು ನೋಡಿದ್ರೆ ಒಂದು ಶ್ರೇಷ್ಠವಾಗಿ ಎನಿಸೋದಿಲ್ಲ. சில பாரம்பரிய சபைக்கு போனீங்கன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வெளியில் இருப்பாங்க. ಕೆಲವೊಂದು ಸಂಪ್ರದಾಯದಿಂದ ಕೂಡಿದ ಸಭೆಗಳಿಗೆ ಹೋದ್ರೆ ಹುಡುಗರೆಲ್ಲ ಹೊರಗೆ ಇರ್ತಾರೆ. வயசானவங்க மட்டும் தான் ಚರ್ಚಿல் இருப்பாங்க. ವಯಸ್ಸಾದವರು ಮಾತ್ರ ಸಭೆ ಒಳಗೆ ಇರ್ತಾರೆ. பாருங்க, சபைனா வயசானவங்களுக்கா? ನೋಡಿ, ಸಭೆ ಅಂದ್ರೆ ವಯಸ್ಸಾದವ್ರು. கடவுள் வந்து வயசானவரா? ಅಂದ್ರೆ ದೇವರು ವಯಸ್ಸಾದವನ. கடவுள் அப்படியே தாடி வச்சுன்னு அப்படியே நரைச்ச தாடியோடு மேலே உட்காந்துருக்காரு நினைக்கிறேன். ಅಂದ್ರೆ ದೇವರು ಬಿಳಿ ಬಣ್ಣದ ಒಂದು ಗಡ್ಡವನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಹಾಗೆ ಮೇಲೆ ಕುಳಿತಿದ್ದಾನೆ. ஏன் இந்த மாதிரி பிக்சர்லாம் வந்துருச்சு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அது அவங்க சொல்கிற விதமும் நடந்துக்கிற விதமே கடவுள் ரொம்ப வயசானவರ மாதிரி அவர்கிட்ட நெருங்கிறதுக்கு ஒரு பெரிய வயசாயிடணும் இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ಯಾಕೆ ಅವರೊಳಗೆ ಆ ರೀತಿ ಚಿತ್ರ ಬಂದಿದೆ ಅಂದ್ರೆ, ಇವರು ದೇವರನ್ನು ವರ್ಣಿಸುವಂತ ರೀತಿ, ದೇವರು ವಯಸ್ಸಾದ ರೀತಿಯಲ್ಲೂ ಆತನಿಗೆ ದೊಡ್ಡ ಗಡ್ಡ ಬೆಳೆದ ರೀತಿಯಲ್ಲೂ ಅವರು ತೋರ್ಪಡಿಸ್ತಾರೆ. அப்படிதான் இருக்கிறார்ன்ற வரைபடம் பிள்ளைங்களுக்குள்ள வந்துருது. ಹಾಗೆ ಇದ್ದಾನೆ ಎಂಬ ಒಂದು ಚಿತ್ರ ಮಕ್ಕಳ ಹೃದಯದಲ್ಲೂ ಬಂದ್ಬಿಡ್ತದೆ. கோயிலுக்கு போகும்போதும் சபைக்கு போகும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான மேன்மையான வார்த்தைகளை அவங்க அங்கே காண்றதில்ல. கடவுள் உறவு வைக்கிறார், உன்னை விசாரிக்கிறார், உன்னை உயர்த்த போகிறார், உனக்கு நன்மை செய்கிறார், நீ நான் நம்புறது கிடையாது. ನೋಡಿ, ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುವಾಗಲೂ ಒಂದು ಶ್ರೇಷ್ಠವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಬೋಧಿಸೋದಿಲ್ಲ. ದೇವರು ನಿನಗೆ ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದಾನೆ, ಆತ ನಿನ್ನೊಂದು ಸಂಬಂಧ ಬೆಳೆಸ್ತಾನೆ, ಆತ ನಿನಗೆ ಶುಭಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಕೊಡೋದಿಲ್ಲ. என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க பாருங்க, ನನ್ನ ಬಳಿ ಒಬ್ಬ ಅಮ್ಮ ಬಂದ್ರು. பையன் அடங்கவே மாட்டேன்றான், ನನ್ನ ಮಗನು ಕೇಳೋದೇ ಇಲ್ಲ. நீங்கள் என்ன பண்ணுங்க, நாசுக்க பிரசங்கத்தில் அவனை மிரட்டுற மாதிரி பிரசங்கம் பண்ணுங்க. ನೀವೇನ್ ಮಾಡಿ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಅವನನ್ನು ಬಯೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಸಂಗಿಸಿ. ஏன்னா என் பேச்சுக்கு மதிக்க மாட்டேன்றான். ನನ್ನ ಮಾತು ಗಮನ நானும் சொல்லி பார்த்துட்டேன். ನಾನು ಹೇಳಿ ನೋಡಿದೆ. நீங்க என்ன பண்ணுங்க, ಈಗ ನೀವೇನ್ ಮಾಡಿ, அப்படியே கடவுள் வந்து நீ இப்படி எல்லாம் போனீங்கன்னா உனக்கு ஏதாவது பண்ணுவார்னு நீங்க நாசுக்கா அப்படி கொஞ்சம் மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுங்க, அவன் ஒருவேளை திருந்தலாம் அப்படின்னு. ಒಂದು ವೇಳೆ ನೀನು ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ದೇವ್ರು ನಿನಗೆ ಏನಾದರೂ ಒಂದು ಪೆಟ್ಟು ಕೊಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವನಿಗೆ ತಿಳಿಯದ ರೀತಿಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಅವನು ಬೈರಿ. நான் சொன்னேன், ನಾನು ಹೇಳಿದೆ, உங்க உருவத்தை பார்த்தே பயப்படலன்னா நாசுக்கா பிரசங்கம் பண்ணியா பயப்பட போறான்? ನಿಮ್ಮ ರೂಪವನ್ನೇ ನೋಡಿ ಭಯಪಡ್ದವನು ನಾನು ಈ ರೀತಿ ಪ್ರಸಂಗಿಸಿ ಭಯಪಡ್ತಾನೆ. இதெல்லாம் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் கண்டுபிடிப்பா நினைக்கிறாங்க. ಇದೆಲ್ಲ ಜನರು ಒಂದು ಕಂಡುಹಿಡಿಯುವಿಕೆಯಾಗಿ ಅವರು ಭಾವಿಸ್ತಾರೆ. கடவுளை குறித்து அன்பை அவனுக்கு சொல்லி பாருங்க, அவன் எவ்வளோ சீர்கெட்டு போனா கூட திரும்பி வந்து அவன் உட்காருவான். ದೇವರ ಕುರಿತಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ಹೇಳ್ಕೊಡಿ, ಅವನು ಎಷ್ಟೇ ಕೆಟ್ಟೋದವನಾಗಿದ್ರು ಮಾನಸಾಂತರ ಪಟ್ಟು ಬರ್ತಾನೆ. என்னெல்லாம் வந்து அடிச்சு திருத்தணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஒருத்தனாலே முடியாது. அது ನನ್ನನ್ನೆಲ್ಲ ಒಡೆದು ತಿದ್ದಿಸ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾರಿಂದಲೂ ಆಗ್ತಾ ಇದ್ದಿಲ್ಲ. சும்மா பெல்ட்டை கழட்டின்னு எங்கள் அப்பா அடிப்பார் பாருங்க, எங்கள் வீட்டு ஹால் இந்த லாஸ்ட் வரையும் உருளுவேன் நான். அப்படி ನಮ್ಮ ಮನೆ ಹಾಲಲ್ಲಿ ಈ ಕೊನೆಯಿಂದ ಆ ಕೊನೆ ಬೆಲ್ಟಲ್ಲಿ ಹೊಡೆದ್ರೆ ಅಲ್ಲಿ ನಾನು ತಿರ್ಗಾ. எங்கள் அம்மா வந்து நான் சொல்லியிருப்பேன், மார்டோனா பிளேயர் ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க, நான் தான் பால் அந்த மாதிரி ಒದಿப்பாங்க. ಮಾರಡೋನ ಫುಟ್ಬಾಲ್ ಪ್ಲೇಯರ್ ಅವರು ಚೆಂಡು ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಇಟ್ಟು ಆಡ್ತಾ ಇದ್ರು. அவங்க அடிக்கும் போது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படி அமைதியாக இருப்பான், அவ்வளோதான். ಅವ್ರು ಹೊಡೆಯುವಾಗ ಒಂದು 5 ನಿಮಿಷ ಹಾಗೆ ಬೆಲ್ಟ್ ಕಳೆದಕ್ಕೆ இப்படி திரும்பத்துக்குள்ள நம்ம சேட்டை ஆரம்பிச்சிடும். ಅವ್ರ ಬೆಲ್ಟ್ ತೆಗೆದುಕೊಂಡು ತಿರುಗಷ್ಟೇ ನಾನು ಚೇಷ್ಟೆ
அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த 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 சில நிமிடங்கள் தான் மூஞ்சி அப்படியே பாவமாக வச்சுக்கிது, வேணாப்பா அப்படி திரும்பினோடனே வச்சிங்களா அவரை பார்த்து ஈண்டிட்டு ಕೆಲವೊಂದು ನಿಮಿಷಗಳು ಮಾತ್ರ ಬೆಡಪ್ಪ ಅಂತ ಒಂದು ರೀತಿ ಇಟ್ಕೊಳ್ಳೋದು தெரிஞ்சு போகுது இல்லைங்களா. ஒரு முறை அடிக்க போறாரு, என்னதான் பண்ணாலும் இவ்வளவுதான் செய்ய போறாரு அவரு. ಗೊತ್ತಾಗ್ಬಿಡ್ತು ಎಷ್ಟೇ ಮಾಡಿದ್ರೆ ಇಷ್ಟೇ ಅವರು ಅಪ್ಪ ಮಾಡೋದು. அதெல்லாம் ஒரு திருத்தத்துக்கு வழியே இல்லை பாருங்க. ಅದೆಲ್ಲ ತಿದ್ದುಪಡಿಸೋಕೆ ಒಂದು ಮಾರ್ಗನೇ ಇಲ್ಲ. என்னைக்கு பைபிளை படிச்சுன்னா தானாவே தெரிஞ்சிட்டானா, ಯಾವಾಗ ಸತ್ಯವೇದ ಓದ್ನೋ ತಾನಾಗಿ ನಾನು எதெல்லாம் என்ன செய்ய வேணான்னு என்ன படாத பாடுபடுத்தினாங்களோ அதெல்லாம் பைபிள் படிக்கும்போது தானாவே என்னை விட்டு ஓடி போய் ಯಾವಾಗೆಲ್ಲ ಇದನ್ನು ಮಾಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಬಹಳ ಹಿಂಸೆ ಪಡಿಸಿದ್ರು ಸತ್ಯವೇದ ಓದ್ತಾ ಇದ್ದ ನಾನಾಗಿ ತಾನಾಗ್ತೀವಿ. எங்க அப்பாவே ஆச்சரியப்பட்டார். ನನ್ನ ಅಪ್ಪನೇ ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯ ಉಂಟು. அவர் ரொம்ப அப்படியே திகைச்சிட்டாரு, என்னடா எப்படி நீ இப்படி எல்லாம் மாறின நீ. ಅವ್ರಿಗೆ ವಿಸ್ಮಯ ಉಂಟಾಗ್ಬಿಡ್ತು, ಹೇಗಪ್ಪ ನೀನು ಈ ರೀತಿ ಎಲ್ಲ. எங்க அப்பாவுக்கு நான் சுவிசேஷமே பிரசங்கம் பண்ணலங்க, ನಮ್ಮ ಅಪ್ಪಾಗೆ ನಾನು ಸುವಾರ್ತೆನೇ ಸಾರಲಿಲ್ಲ. என்ன பார்த்தே ரட்சிக்கப்பட்டார். ನನ್ನ ನೋಡಿನ ಅವ್ರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದ್ಬಿಟ್ರು. 2006 டிசம்பர் 25 அவர் ரட்சிக்கப்பட்ட நாள். 2006 ಡಿಸೆಂಬರ್ 25ನೇ ತಾರೀಕು ಅವ್ರು ರಕ್ಷಣೆ சேர்ல உட்காந்துருக்காரு, ಮೊದಲನೇ ಕುರ್ಚಿಯಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾರೆ. பிரசங்கம் பண்ணவர் அழுதுருக்காரு, ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಿದ್ರೆ ஒரு பயம், ನನಗೊಂದು ಕಡೆ ಭಯ, ஒருவேளை இங்க என்ன பெல்ட் கில்ட் கைட்டிக்க போறாரு. ಒಂದ್ ವೇಳೆ ಇಲ್ಲೇ ಎಲ್ಲಾದ್ರೂ ಬೆಲ್ಟ್ ಬಿಚ್ಚಿಬಿಡ್ತಾರೆ. பிரசங்கம் பண்ணி முடிச்சு கீழே வர கட்டி பிடிச்சாரு பாருங்க. ಪ್ರಸಂಗ ಮುಗಿಸಿ ಕೆಳಗೆ ಬರ್ತಿದ್ದಾನೆ, ನಾನು ತಬ್ಕೋಬಿಟ್ರು. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, ಒಂದೇ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ರು, உன்னையே இப்படி மாத்தி இருக்கிறாருன்னா இவர் தான் மையான கடவுள். ನಿನ್ನನ್ನೇ ಈ ರೀತಿ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ನಿಜವಾದ ದೇವರು ಆತನೇ. அப்ப கடவுள் வந்து உறவு வைக்க விரும்புறாரு. ಅಂದ್ರೆ ದೇವರು ಒಂದು ಸಂಬಂಧವನ್ನು ಇಡ್ಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾನೆ. நான் தப்பு செய்யறதுனால பாருங்க, நான் தப்பு செஞ்ச காலத்திலேயே ரட்சிக்கப்படும் போது கூட சொல்லியிருக்கேன், சர்ச்சை வாசப்பள்ளி ಸಿಗರೇಟ್ ಅನಿಸ್ತಾ உள்ளே வருவான். ಆ ರಕ್ಷಣೆ ಒಂದು ಹೊಸದ್ರಲ್ಲಿ ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ, ಆ ಧೂಪಪಾನ ಸೇವಿಸಿನೇ ಸಭೆ ಒಳಗೆ ಬರ್ತಿದೆ, ಅನಿಸ್ತಾ வருவோம் பாருங்க. ನಾನು ಅದನ್ನ ಸೇದು ಬಿಟ್ಟೆ ಬರ್ತಿದ್ದೇನೆ. ஏன்னா அது வந்து என்ன யாரும் வந்து இப்படி பண்ணு பைபிள் நீ இப்படி பண்ணி நீ நடக்கிறதுக்கு அப்படியெல்லாம் நான் தெரிஞ்சல பாருங்க. ಈ ರೀತಿ ಮಾಡು ಆ ರೀತಿ ಮಾಡು ಅಂತ ಯಾರೋ ಹೇಳ್ಕೊಡೋದನ್ನ ನಾನು ತಿದ್ದಿಲ್ಲ. ஒரு பைபிள் வாசிக்கும்போது 1 கொரிந்தியர் 3:16 வாசிச்சேன் பாருங்க. ಒಂದು ಸಾರಿ ಸತ್ಯವೇದ ಓದುವಾಗ 1 ಕೊರಿಂಥ 3:16 ಓದಿದೆ. பைபிள் சொல்லுது, நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிற, ನೀನು ದೇವರ ಆಲಯವಾಗಿ நான் உனக்குள்ள வாசமா இருக்கிறேன், ನಿನ್ನೊಳಗಾಗಿ ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೆ பாருங்க. அப்ப கடவுள் வாசமா இருக்கிறார் போது கடவுளுக்கு பிடிக்காத நான் ஒன்னு செய்யணுமா, இப்படிதான் நான் திருந்தேன். ಅಂದ್ರೆ ದೇವರು ನನ್ನೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುವಾಗ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ನಾನು ಮಾಡಬೇಕೆಂಬುದನ್ನು நீ அறியாது இருக்கிறாயா, ಇದನ್ನ ನೀ ತಿಳಿದೇ ಇದೆಯಾ. அந்த வார்த்தை பேசும்போது எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். ಆಗ್ಲೇ ಆ ವಾಕ್ಯ ನನ್ನನ್ನು ಮಾತಾಡುವಾಗ ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆ. உலகெல்லாம் ಯಾரையும் சீர்திருத்த முடியாது பாருங்க. ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರನ್ನು கடவுள் என்னோட இவ்வளவு அன்பா இருக்கிறாரா, ದೇವರು ನನ್ನ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ உள்ளவரா இருக்கிறாரா, ಎಷ್ಟು ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿದ್ದಾನೆ, இவ்வளவு நேசிக்கிறாரா, ಎಷ್ಟು ಪ್ರೀತಿಸ್ತಾನ. இந்த அல்பமான விஷயமா எனக்கு அவசியம். ಈ ಅಲ್ಪವಾದ ವಿಷಯನ ನನಗೆ அப்படிதான் வெளியில வந்த பாருங்க. ಹಾಗೆ ನಾನು ಹೊರಗೆ ಬಂದೆ. எப்பெல்லாம் எனக்கு வந்து கர்த்தரை குறிச்சு ஒரு நல்ல உறவை குறிச்சு வேதத்துல கத்துக்கிட்டனோ அப்பதான் வாழ்க்கையில மறுரூபத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். ಯಾವಾಗಲ ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಆತನ ಸಂಬಂಧ ಕುರಿತಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಚಿತ್ರ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನೋ ಆಗ್ಲೇ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ರೂಪಾಂತರ ಉಂಟಾಯಿತು. 96 ಕடைசில ரட்சிக்கப்பட்டேன் ನಾನು. 96 ಕೊನೆಯಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೆ. பலமுறை பாருங்க இந்த கிறிஸ்தவர்களுக்கு நிலை நிற்க முடியாமல இருந்திருக்குது. ಹಲವು ಸಾರಿ ಕ್ರೈಸ್ತತ್ವದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗದೆ சரியா போனா சொல்ல முடியாது, ಹಾಗೆ ಸರಿಯಾಗಿ ಹೋದೆ ಅಂತ ಹೇಳಿ. ஆனா ಇದರ ಮೊದಲ எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் திருப்பி கொண்டு வரும், கர்த்தருடைய அன்பு மாத்திரம் தான் கொண்டு வரும். ಕದಲಿಸಲ್ಪಡುವಾಗಲೆಲ್ಲ ಒಂದೇ ಒಂದು ನನ್ನ ಸೆಳೆದು ಬರ್ತಿತ್ತು, ದೇವರ ಪ್ರೀತಿ ನನ್ನನ್ನು. இது அவசியமா, ಇದು ಬೇಕಾ, ನಮ್ಮ வாழ்க்கைக்கு தேவையா, ಇದು ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಬೇಕಾ. உயிருள்ள ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ಜೀವವುಳ್ಳ ದೇವರು ನನ್ನೊಂದಿಗಾಗಿದ್ದಾನೆ. உறவு எப்பொழுதெல்லாம் பெருகுதோ அப்பதான் வாழ்க்கையில நம்ம நன்மையை காண முடியும். ನೋಡಿ, ಸಂಬಂಧ ಯಾವಾಗಲ್ಲ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಹೆಚ್ಚುತ್ತದೋ ಆಗಲೇ ದೇವರ ಶುಭಗಳು ನೋಡಿ. அதெல்லாம் பாருங்க, வேதத்துல முழுக்க முழுக்க எப்படி ஒரு கிறிஸ்துவன் கடவுளோடு கூட உறவு வைக்குதுன்றத போதிக்கப்படும். ಆದ್ರಿಂದಲೇ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಪೂರ್ಣವಾಗಿ ಒಬ್ಬ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಹೇಗೆ ಸಂಬಂಧವನ್ನು ಅಬ್ರಹಾಮನೊಂದಿಗೆ பேசினார், ಅಬ್ರಹಾಮನೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದ, பேசினார், ಇಸಾಕನೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದ, பேசினார், ಯಾಕೋಬನೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದ, பேசினார், ಯೋಸೇಫನೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದ, காரியத்தை விளக்குறார். ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು 400 வருஷத்துக்கு அப்ப என்ன நடக்க போகுது அது ஆபிரகாம் கிட்ட உரையாடுறாரு. 400 ವರ್ಷಗಳ ನಂತರ ಏನು ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಬ್ರಹಾಮನೊಂದಿಗೆ ಸಂಭಾಷಣೆ ಮಾಡ್ತಾನೆ. ಅವನೋடு உறவு கொள்ளுகிறார், ಅವನೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾನೆ, ಅವನೊಂದಿಗೆ ಸಂಬಂಧ ಬೆಳೆಸ್ತಾನೆ. ஜெபம் பண்ணும்போது சொல்றார், சோதோம் கொமோரா அழிக்கிறதுக்கு வரும்போது அவர்கிட்ட பேசுறாரு. ಅಲ್ಲಿ ಸೋದಮ್ ಗೋಮರ ನಾಶವಾಗುವಾಗ ಅವನೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾನೆ. ಮನುಷ್ಯನಿಂದ பேசணுமா, ಮನುಷ್ಯನ ಬಳಿ ಆತನ ಮಾತಾಡಬೇಕು. ஒரு மனுஷன்கிட்ட அப்படி இறங்கி வரணும். ಯಾಕೆ ಮನುಷ್ಯನ ಬಳಿ ಆ ರೀತಿ ಇಳಿದು ಬರಬೇಕು? ஏன்னா அவர் மனுஷனோட உறவு வைக்க விரும்புகிறார். ಮನುಷ್ಯನೊಂದಿಗೆ ಆತನ ಸಂಬಂಧ ಬೆಳೆಸಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾನೆ. நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களோட கூட ஏதோ ஒரு 2 4 3 2 5 அப்படி சொல்லிட்டு போறதுக்கு உங்களை அழைக்கலாம். ನೀವು ಸಭೆಗೆ ಬಂದ್ರೆ 2 4 2 3 5 ಆ ರೀತಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ. இப்படி இருந்துரு, அப்படி ஆயிடு, ಆ ರೀತಿ ಆಗ್ಬಿಡು. உங்களோட கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் உறவுல இருக்க விரும்புகிறார். ಪ್ರತಿ ದಿವಸ ಯಾಕೆ ಪ್ರತಿ ಕ್ಷಣ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಸಮಾಧಾನದೊಂದಿಗೆ ಇರಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾನೆ. ಯೇಸು பேசுற அந்த வார்த்தைகளை பாருங்க, இது மலை பிரசங்கம். இது ಯೇಸು ಆಡುವ ಮಾತುಗಳು ಈ ಪರ್ವತ ಪ್ರಸಂಗಗಳು. ಕೇಳಿರಿ, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், ಆಗ ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. தேடுங்கள், ಹುಡುಕಿರಿ, அப்பொழுது கண்டடைவீர்கள். ನೀವು ಕಂಡುಕೊಳ್ಳುವಿರಿ. தட்டுங்கள், தட்டிரி, அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ಆಗ ನಿಮಗೆ ತೆರೆಯುವುದು. ஏனென்றால்
கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೇಳುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಹೊಂದುವನು, தேடுகிறவன் கண்டடைகிறான், ಹುಡುಕುವವನಿಗೆ ಸಿಕ್ಕುವುದು, தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ತಟ್ಟುವವನಿಗೆ ತೆರೆಯುವುದು. இது என்ன பெரிய கஷ்டமா? ಇದೇನು ದೊಡ್ಡ ಕಷ್ಟ? இந்த வசனத்தை எத்தனை பேர் ரொம்ப கஷ்டம் நினைக்க புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எத்தனை பேர் ಈ சொல்றீங்க? ವಾಕ್ಯ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ ಅಂತ ಎಷ್ಟು ಜನ இது ಹೇಳ್ತಾರೆ? விளங்கவே மாட்டேங்குது. ಇದು ಅರ್ಥನೇ ಆಗ್ತಿಲ್ಲ. எப்படி ಇದೇಗೆ பாருங்க, ஏன் இப்படி சொல்லி தராரு? ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಹೇಳ್ಕೊಡ್ತಾನೆ? அவர் வந்து ஒரு சிஸ்டமே மாத்துறாரு. இப்ப ನೋಡಿ, ಆತನ ಒಂದು ನಿಯಮವನ್ನೇ இவ்வளவு ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ. காலம் பழைய ஏற்பாட்டுல மனுஷன் ஒரு வேற ஆங்கிள் போயிட்டான். அவன் ಇಷ್ಟು ದಿವಸ ಅಲೆಯೋಡು ಮಡಿಗಲ್ ಮನುಷ್ಯನ್ ಬೇರೆ ದಿಕ್ಕಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟ. அவன் ஏதாவது வேணும்னா பிரதான ஆசாரியங்கிட்ட போனோம், ಏನಾದ್ರೂ ಬೇಕಂದ್ರೆ ಮಹಾಯಾಜಕನ ಹತ್ರ வருஷத்தோறும் பலி கொண்டு போனோம், ವರ್ಷಕ್ಕೊಂದಾವರ್ತಿ ಬಲಿ ரத்தம் ಸಲ್ಲಿಸಬೇಕು, சிந்தணும், ರಕ್ತ அவன்கிட்ட ಸುರಿಸಲ್ಪಡಬೇಕು, போய் வேண்டணும், ಅವನ ಹತ್ರ ಹೋಗಿ ಬೇಡಬೇಕು. அங்க வந்து நியாயசாஸ்திரி இருப்பாங்க, ಅಲ್ಲಿ ಬಂದು ನ್ಯಾಯಶಾಸ್ತ್ರಿಗಳು ಇರ್ತಾರೆ, பரிசேயர் சதிசேயர் இருப்பான், ಪರಿಸಾಯರು ಸದುಕಾಯರು ಇರ್ತಾರೆ, ஆசாரியர்கள் இருப்பாங்க, ಯಾಜಕರು எது ಇರ್ತಾರೆ. வேணாலும் இப்படியே ஓடி ஓடி பழகிட்டான் பாருங்க. இவன் ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಅಲ್ಲೆಲ್ಲೇ ಓಡಿ ಓಡಿ ಅಭ್ಯಾಸ கடவுள்கிட்ட ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ. பேசுறதுக்கு ஒரு பிரதிநிதி இருக்கிறார், நம்மளால முடியாதுன்னு நினைச்சான். ದೇವರ ಹತ್ರ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಒಬ್ಬ ಮಧ್ಯಸ್ಥನಿದ್ದಾನೆ, ನಮ್ಮಿಂದ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ இப்ப இயேசு இறங்கி வந்து மலை பிரசங்கத்துல அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரசங்கம் ಈಗ பண்றாரு. ಯೇಸು ಇಳಿದು ಬಂದು ಪರ್ವತ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಇರುವ ಸಾವಿರಾರು ಜನರು ಕೇಳುங்க. ಕೇಳಿರಿ, அவர்கிட்ட நீங்க கேளுங்க, ನೀವು ಆತನ ಬೇಡಿಕೊಳ್ಳಿರಿ, நீங்க தட்டுங்க, ನೀವು ತಟ್ಟಿರಿ, நீங்க தேடுங்க. ನೀವು ಹುಡುಕಿರಿ. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளை எப்படி இருப்பானோ அப்படி ஒரு உறவை சொல்லி தராரு. ಒಂದು ಮನೆಯೊಳಗೆ ಒಬ್ಬ ಮಗನು ಹೇಗಿರ್ತಾನೆ ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಸಂಬಂಧವನ್ನು ஒரு ಹೇಳ್ಕೊಡ್ತಾನೆ. பிள்ளை எப்படி வந்து கதவு தட்டுது, ಒಬ್ಬ ಮಗು ಬಂದು ಬಾಗಿಲು ಹೇಗೆ ஒரு பிள்ளை ತಟ್ಟುತ್ತದೆ, வந்து எப்படி ஒரு அப்பா கிட்ட கேக்குது, ಒಂದು ಮಗು ತಂದೆ ಬಳಿ ಹೇಗೆ ஒரு ಬೇಡ್ಕೊಳ್ತದೆ, பிள்ளை வந்து எப்படி தன்னுடைய உரிமைகளை தான் வீட்டுல தேடுது. ಒಂದು ಮಗು ತನ್ನ ಹಕ್ಕು ಬಾಧ್ಯತೆಗಳನ್ನು ಹೇಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಹುಡುಕ್ತದೆ. யோசிச்சு பாருங்க, ಯೋಚಿಸಿ எப்படி ನೋಡಿ, கேக்குது. ಹೇಗೆ ಕೇಳ್ತದೆ. நம்ம என்ன நினைக்கிறோம்? ನಾವೇನ್ ನೆನೆಸ್ತೇವೆ? கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு வேற ஒரு பெரிய ரூட்டே போட்டு வச்சிருக்கோம். ದೇವರ ಹತ್ರ ಕೇಳಲಿಕ್ಕೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಬೇರೆ ರೀತಿಯಾದ ಹಾದಿನೇ ಇಟ್ಟಿರ್ತೇವೆ. சிஸ்டம் நம்பர் 1, ನಿಯಮ ಸಂಖ್ಯೆ 1, முதலாவது 3 நாள் உபவாசம் போடு, ಮೊದಲನೇದು 3 ದಿವಸ ಉಪವಾಸ கேட்டு ಮಾಡು. பாரு, ಕೇಳಿ ನೋಡು, தரலன்னா 7வது நாளா மாத்திக்காத. ಕೊಡದಿದ್ರೆ ಅದನ್ನ 7 ದಿವಸ ಬದಲಾಯಿಸ್ಕೊ. அப்படியும் தரலையா, ಹಾಗೂ ಕೊಡ್ಲಿಲ್ವಾ 21 நாளா போடு. ಅದನ್ನ 21 ದಿವಸ ಬದಲಾಯಿಸಿ. முடியலையா, ಆಗ್ಲಿಲ್ವಾ 40 நாளா போடு. 40 ದಿವಸ ಬದಲಾಯಿಸ್ಕೊ. 41 நாள் உனக்கு பிரேயர் மீட்டிங் தாங்க. 41ನೇ ದಿವಸ ನಿನಗೆ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ. பாருங்க, சிஸ்டத்தையே நீங்க நிறைய மாத்திட்டாங்க பாருங்க. ನಿಯಮವನ್ನೇ ಬದಲಾಯಿಸ್ಕೊಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. நான் சொல்லிருக்கீங்களா, 89வது இரவு ஜெபம், ನಾನು ಹೇಳಿದನಲ್ಲ, 89ನೇ ಪ್ರಾರ್ಥನೆ, 90வது முழு இரவு ஜெபம், 90ನೇ ಸಂಪೂರ್ಣ ರಾತ್ರಿ அது ಪ್ರಾರ್ಥನೆ. பெரிய அதுல ஒரு பெரிய பெருமையை வேற பாக்குறாங்க பாருங்க. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಹೆಮ್ಮೆ ಬೇರೆ ತೋರ್ಪಡಿಸ್ತಾರೆ. சபையில வருஷத்துக்கு ஒரு முறை சாபத்தை முறிப்பதெல்லாம் நடத்துறாங்க. வருஷத்துக்கு 3 நாள் வந்து நீ உபவாசம் இருந்து வரணுங்க, 40 நாள் 27 நாள் உபவாசம் இருந்து வரணும், கடைசி 3 நாள் ஒன்று சேரணும், எல்லாரும் சாபத்தையும் சேர்த்து அங்கே மிதிக்கணும். ಕೆಲವೊಂದು ಸಭೆಗಳಲ್ಲಿ ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದಾವತ್ತು 7 ದಿವಸ ಉಪವಾಸ ಇದ್ಬಿಟ್ಟು ಕೊನೆ 3 ದಿವಸ ಶಾಪವನ್ನು ಮುರಿಯುವಂತ ಕೂಟ ಎಂಬುದಾಗಿ ಇಡ್ತಾರೆ. சபைக்கு வரணும், ಸಭೆಗೆ 3 நாள் ಬರಬೇಕು, உபவாசம், 3 ದಿವಸ 3 நாள் ಉಪವಾಸ, சாபத்தை முறிக்கிறதுக்கு கை தேர்ந்த பிரசங்கியார்கள், 3 ದಿವಸ ಶಾಪವನ್ನು ಮುರಿಯೋದಕ್ಕೆ ಪ್ರಸಿದ್ಧವಾದ ಸೇವಕರು. கடைசியில் உங்க சாபங்களை இன்று இரவு நான் முறிக்க போறேன், அதுக்கு பெரிய கூட்டம். ಕೊನೆಯಲ್ಲಿ ಈ ರಾತ್ರಿ ನಿಮ್ಮ ಶಾಪಗಳು ಮುರಿತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಕೂಟ. சாபங்கள் லிஸ்ட் எழுதியது பெரிய பேப்பர்ல, ಪೇಪರ್ ಅಲ್ಲಿ ಶಾಪಗಳು எல்லாத்தையும் கிழிக்கிறது, ಎಲ್ಲವನ್ನು ಅರಿಯೋದು, காலில் போட்டு மிச்சிருக்கிறேன், சாபெல்லாம் போயிடுச்சு, என் சாபெல்லாம் போயிடுச்சு. ಅದನ್ನು ಕಾಲು ಹಾಕಿ ತುಳಿತಾ ಇರೋದು, ನನ್ನ ಶಾಪ ಹೋಯ್ತು, ನನ್ನ ಶಾಪ ಹೋಯ್ತು. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்க சாபம் என் சாபம், என் தலைமுறை சாபம், உங்க தலைமுறை சாபத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காலில் போட்டு மிதிச்சிட்டாரு. 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ನಿಮ್ಮ ಶಾಪ, ನನ್ನ ಶಾಪ, ನಿಮ್ಮ ತಲೆಮಾರು, ನನ್ನ ತಲೆಮಾರು ಶಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಯೇಸು ಕಾಲ ಕೆಳಗೆ ಹಾಕಿ ತುಳಿದು ಮುಗಿಸಿದ್ದಾನೆ. பாருங்க, இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவ வளராம இருக்கிறான்னு சொன்னா அந்த சபையில சரியான போதனையை கொடுக்குறது. ಇವತ್ತು ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯದೇ ಇದ್ರೆ ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಸರಿಯಾದ ಬೋಧನೆ ಕೊಡ್ತಾರೆ. இந்த சாபம் தான், இந்த சாபம் தான் அப்படின்னு ಇವನೇ ನೆನೆಸ್ಕೊಬಿಟ್ಟ, ಈ ಶಾಪನೇ ಈ ಶಾಪ, அதனாலதான் எனக்கு இப்படி ஆகுது, ಆದ್ರಿಂದ ನನಗೆ அதனாலதான் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, ಆದ್ರಿಂದ ನನ್ನ ಜೀವನ ಈ ರೀತಿ ಇದೆ. ஏன்னா அவன் எண்ணங்கள் முழுவதும் பாருங்க உறவு வரவே இல்லை பாருங்க. ಯಾಕಂದ್ರೆ ಅವನ ಯೋಚನೆ ತುಂಬಾ ಆ ಸಂಬಂಧ ಅನ್ನೋದು ಬರ್ತಿಲ್ಲ. ஏசு எவ்வளவு எளிமையா சொல்லி தராரு. ಎಷ್ಟು ಸುಲಭವಾಗಿ உங்களில் ನಿಮ್ಮಲ್ಲಿ எந்த மனுஷனானும் ಯಾವನಾದರೂ தன்னிடத்தில் அற்பை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? ರೊಟ್ಟಿ ಕೇಳುವ ಮಗನಿಗೆ ಕಲ್ಲನ್ನು ಕೊಡುವನೆ. இதுல என்னங்க கஷ்டம்? இது ಇದರಲ್ಲಿ ಏನ್ರಿ ಕಷ್ಟ? உங்கள வந்து உங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான், ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಿಮಗೆ ಒಬ್ಬ ಮಗನ அவன் வந்து அப்பா கேக்குறான், ಅವನು ಬಂದು ರೊಟ್ಟಿ ಕೇಳ್ತಾನೆ. உனக்கெல்லாம் 56 மணி போய் பாறாங்கல்ல இருந்து வாயில வைப்பீங்களா? ಇರು ನಿನ್ಗೆ ರೊಟ್ಟಿ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ ಅಂತ ಕಲ್ಲನ್ನು ಬಾಯಲ್ಲಿ ಇಡ್ತೀರಾ? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ಮೀನು ಕೇಳಿದರೆ ಹಾವನ್ನು ಕೊಡುವನೆ. எல்லாமே கொஸ்டின், கேள்வி மார்க் கேக்குற, அவரே பதில் கேக்குறாரு. அப்படி செய்வானா? ಎಲ್ಲ ಪ್ರಶ್ನಾರ್ಥಕ ಚಿಹ್ನೆ ಎಲ್ಲ ಆ ರೀತಿ ಮಾಡ್ತಾನ. ஆகையால் பொல்லாதவராகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திற்கு உங்கள் பிதா தம்மிடத்தில் கேட்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ಹಾಗಾದರೆ ಕೆಟ್ಟವರಾದ ನೀವು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಪದಾರ್ಥಗಳನ್ನು ಕೊಡಬಲ್ಲವರಾದರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಿಮ್ಮ ತಂದೆಯು ತನ್ನನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವವರಿಗೆ ಎಷ್ಟೋ ಹೆಚ್ಚಾಗಿ ಒಳ್ಳೆ ವರಗಳನ್ನು ಕೊಡುವನಲ್ಲವೇ? அதிக நிச்சயம் அல்லவா? ಅಧಿಕ ನಿಶ್ಚಯವಲ್ಲವೇ? அப்ப வந்து ஒரு ஜெபம் வரும்பொழுது, ஒரு கர்த்தரை நெருங்கும் பொழுது உறவு குறித்து அறிவு வரணும். அவர் என் தகப்பன். ನೋಡಿ, ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬರುವಾಗ, ಆತನ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರುವಾಗ ಒಂದು ಸಂಬಂಧ ಇರಬೇಕು. ಆತನ ನನ್ನ ತಂದೆ, அவரோடு பேச விரும்புகிறார், ಆತನೊಂದಿಗೆ ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ நான் ಬಯಸ್ತಾನೆ, கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார், ನಾನು ಕೇಳಬೇಕೆಂಬುದಾಗಿ நான் ಬಯಸ್ತಾನೆ. சுயமா
சிந்திக்க வேண்டும் என்று ನಾನು விரும்புகிறார். ಸ್ವತಃ ಚಿಂತಿಸಬೇಕಂತ ಬಯಸ್ತಾನೆ. நான் இப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ನಾನು ಈ ರೀತಿ ಬದುಕಬೇಕಂತ ಬಯಸ್ತಾನೆ. என் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ನನ್ನ விரும்புகிறார். ಜೀವಿತಕ್ಕೆ ಏನ್ ಬೇಕು ನಾನು ಆರಿಸ್ಕೋಬೇಕಂತ ಅದನ್ನ ಬಯಸ್ತಾನೆ. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? ಆ ರೀತಿ ಬಯಸ್ತೀರಾ? பாருங்க, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா பாருங்க. ನೋಡ್ರಿ, ನನಗೊಬ್ಬ ಮಗಳಿದ್ದಾಳೆ. சில நேரத்தில் அவளை ஷாப்பிங் கூட்டு போனோம். ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಆಕೆನ ಅಂಗಡಿ ಕರ್ಕೊಂಡು 4 வயசு தான் பாருங்க. 4 ವಯಸ್ಸು. அவ போனா ஒரு நாளும் இப்ப நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குது அவளே போய் எடுப்பா பாருங்க. ಒಂದು ದಿವಸವೂ ನಾನು ಆಕೆ ಬಟ್ಟೆ ತೆಗೆದುಕೊಡೋದಿಲ್ಲ, ಆಕೆನೇ ತೆಗೆದುಕೊಡ್ತಾಳೆ. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ನನಗೆ அவளே ಆಶ್ಚರ್ಯವಾಗುತ್ತೆ. போறா, ಅವಳೇ ಹೋಗ್ತಾಳೆ, அவளே எடுக்கிறா, ಆಕೆನೇ ತೆಗೆದುಕೊಳ್ತಾಳೆ, அவளே கண்ணாடி முன்னாடி வச்சு பாக்குறா. ಕನ್ನಡಿ ಮುಂದೆ ಇಟ್ಟು ನೋಡ್ತಾಳೆ. ஒரே ஒரு கொடுமை தான் எனக்கு. ಒಂದೇ ಒಂದು ಬಹಳ ಕಷ್ಟ. ஒரு ட்ரெஸ் எடுக்க மாட்டா, எடுத்தாலும் 4 இல்ல 5 தான் எடுப்பா. ಒಂದು ಡ್ರೆಸ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ, ತೆಗೆದ್ರೆ 4 ಅಥವಾ 5 என் ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದು. பிரச்சனை ஒண்ணே ஒண்ணு, அவ எடுக்கிறதுக்கு நான் கொடுக்கணும், அவ்வளவுதான். ನನ್ನ ಸಮಸ್ಯೆ ಏನಂದ್ರೆ ಆಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆಲ್ಲ ನಾನು ಕೊಡಬೇಕು. கடைசியில கூட்டு போனேன், ಕೊನೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದೆ. கடைக்காரர் வந்து அவர் நிறைய ட்ரெஸ் அந்த அம்மா எடுத்து போட்டுட்டே இருந்தாங்க பாருங்க. ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಆ ಅಮ್ಮ ತುಂಬಾ ಡ್ರೆಸ್ಗಳು ತೆಗೆದು ಹಾಕ್ತಾ அப்படியே ஒரு 2-3 எடுத்தா பாருங்க. ಈಕೆ ಒಂದ್ 2-3 ತೆಗೆದುಕೊಂಡು பில் கொடுக்க வரும்போது சொல்றா, ಬಿಲ್ ಕೊಡುವಾಗ அவங்க தான் அவ்வளவு ட்ரெஸ் கொடுத்தாங்கல்ல, நீ ஏன் 3 எடுத்துன்னு வரேன்னு கேக்குறா. ಆಕೆ ಅವ್ರು ತಾನೇ ಅಷ್ಟು ಡ್ರೆಸ್ ತೆಗೆದು ಕೊಟ್ರು, ನೀನ್ ಯಾಕೆ 2-3 ತೆಗೆದುಕೊಂಡು 3 எடுத்துன்னு வரீங்க நீங்க? 3 ಯಾಕೆ? அந்த ஆன்ட்டி அவ்வளவு ட்ரெஸ் கொடுத்தாங்க, ಆಂಟಿ ಅಷ್ಟು ಡ್ರೆಸ್ நீ ಕೊಟ್ಟಲ್ಲ, ஏன் 3 வாங்கிட்டு வர? ಯಾಕಪ್ಪ ನೀನ್ 3 ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತೀಯ? பாத்தீங்களா? ಯೋಚಿಸಿ ನೋಡಿದ್ರ ஒரு பிள்ளை அப்படி சுயமா சிந்திச்சு செயல்பட்டு பேசுறத பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷம் பாருங்க. ಒಂದು ಮಗು ಸ್ವತಃ ಚಿಂತಿಸಿ ಯೋಚಿಸಿ ಮಾತಾಡುವಾಗ ಅಷ್ಟೊಂದು ಸಂತೋಷ ನೋಡಿ. பொல்லாத தகப்பனா, ಕೆಟ್ಟ ತಂದೆ ನಾನು. பொல்லாத தகப்பனா என்ன? ಕೆಟ್ಟ என்ன ತಂದೆ அர்த்தம் பொல்லாத தகப்பனா? ಏನ್ ಅರ್ಥ ಕೆಟ್ಟ ತಂದೆ? பொல்லாத தகப்பனா என் பிள்ளை மேல மாத்திரம் நான் இறங்குறேன். ಕೆಟ್ಟ ತಂದೆ ಅಂದ್ರೆ ನನ್ನ ಮಗು ಮೇಲೆ ಮಾತ್ರ நான் ನಾನು பெத்த பிள்ளைக்கு ஒரு அன்பை காட்டுறேன். ನಾನು ಎತ್ತ ನನ್ನ ಮಗು மற்ற பிள்ளைகளை நான் காட்டணும் வரும்போது அந்த மாதிரி காமிக்க முடியறது இல்ல. ಇತರ ಮಗುಗಳು ನೋಡುವಾಗ ಆ ರೀತಿ ಪ್ರೀತಿ பொல்லாத ತೋರಿಸ್ತಾರೆ. தகப்பன்னு சொன்னா எனக்கு பெத்தது, நான் பெத்ததுனால அதை அப்படி பார்க்க வேண்டியது. ಕೆಟ್ಟವರಾದ ತಂದೆ ಅಂದ್ರೆ ನಾನು ಎತ್ತಿರೋದ್ರಿಂದ ನನಗೆ ಹುಟ್ಟಿರೋದ್ರಿಂದ ಆ ರೀತಿ ಪ್ರೀತಿ அவர் ತೋರಿಸ್ತಾರೆ. பரலோக பிதா, ಆತನು ಪರಲೋಕದ இந்த ತಂದೆ, பூமியில இருக்கிற எல்லாரையுமே அவர் பெற்றிருக்கிறார். ಭೂಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲರನ್ನ ಆತನ அவர் ಎತ್ತಿದ್ದಾನೆ. சொல்றாரு, நீயே இவ்வளவு செய்ய நினைச்சிருக்கும் போது, ಆತನು ಹೇಳ್ತಾನೆ ನೀನೇ ಇಷ್ಟು ಮಾಡಲು ನೆನೆಸಿರುವಾಗ பரலோக பிதா தன்னிடத்துல கேட்கிறவர்களுக்கு கொடுக்கிறது அதிக நிச்சயமா. ಪರಲೋಕದ ತಂದೆ ತನ್ನ ಬಳಿ ಕೇಳುವವರಿಗೆ ಇನ್ನೂ ಎಷ್ಟೋ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾಡುವನಲ್ಲವೇ? ಆಮೆನ್. அது மாதிரி விளங்குது. ಎಷ್ಟನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. எப்பவுமே ஒரு கடவுளுடைய வாழ்க்கைன்னு வரும்போது சந்தோஷத்துல போவாங்க. ದೇವರ ಜೀವಿತ ಅಂತ ಬರುವಾಗ ಒಂದು ಸಂತೋಷ, ஒரு அன்புல போவாங்க, ಒಂದು ಪ್ರೀತಿಯಿಂದ ಹೋಗಿ எவ்வளவு நல்லவர்ன்றது போவாங்க. ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವನೆಂಬುದಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. அப்படி நெருங்க பாருங்க, ಆತನ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರ್ತಾ ನೋಡಿ அநேக விஷயங்களை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். ಅನೇಕ ವಿಷಯಗಳು ನಿಮ್ಮಿಂದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், ನಿಮ್ಗೆ ಸಮಸ್ಯೆ சில ಇರಬಹುದು, நேரத்துல பாவத்தின் கிரியை கூட உங்ககிட்ட இருக்கலாம். ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಪಾಪದ ಕ್ರಿಯೆ ನಿಮ್ಮ ಬಳಿ ಇರಬಹುದು. இதெல்லாம் எப்படி மாத்துவீங்க? ಇದೆಲ್ಲ ಹೇಗೆ ಬದಲಾಯಿಸ್ತೀರಾ? நான் திருந்திட்டு போறேன், ತಿದ್ದುಕೊಂಡು ಹೋಗ್ತೇನೆ. இந்த ஜென்மத்தில் நீங்க திருந்த மாட்டீங்க. ಈ ಜನ್ಮದಲ್ಲಿ ನೀವು உங்களை திருத்தறதே உங்க பரமபிதா தான். ನಿಮ್ಮನ್ನು ತಿದ್ದಿಸುವುದೇ ನಿಮ್ಮ ಪರಲೋಕದ ತಂದೆ. பேர் விளங்குது. சில நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் ரொம்ப பர்ஃபெக்ட் ஆயிட்டு அவர்கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். ಸಮಯದಲ್ಲಿ ಏನ್ ನೆನೆಸ್ತೇವೆ, ನಾನು ಪರಿಪೂರ್ಣನಾದ್ಮೇಲೆ ಆತನ ಬಳಿಗೆ ಹೋಗ್ತೇನೆ. என்ன பர்ஃபெக்ட்டா மாத்துறதே என் பிதா தாங்க. ನನ್ನನ್ನು ಪರಿಪೂರ್ಣನಾಗಿ ಬದಲಾಯಿಸೋದೇ ನನ್ನ ತಂದೆನೇ. என்ன அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். ನನ್ನನ್ನು ಹಾಗೆ ಸ್ವೀಕರಿಸ್ತಾನೆ. பாருங்க, எப்பவும் பிதா கிட்ட போக 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 பலவீனங்கள் எல்லாம் மாற்றி பலவானாய் மாத்துகிறார். ಆದ್ರಿಂದಲೇ ತಂದೆ ಬಳಿಗೆ ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ನನ್ನ ಬಲಹೀನತೆಗಳನ್ನೆಲ್ಲ ನೀಗಿಸಿ ಬಲವುಳ್ಳವನಾಗಿ ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ. நம்ம என்ன நினைக்கிறோம், நீ எப்போ வந்து பர்ஃபெக்ட்டா மாறி போறிய பிதா அப்பதான் உனக்கு கொடுப்பார்னீறான். ನಾವೇನ್ ನೆನೆಸ್ತೇವೆ, ನೀನು ಯಾವ ಪರಿಪೂರ್ಣನಾಗಿ ಬದಲಾಗಿ ಹೋಗ್ತೀಯ ಆಗಲೇ ತಂದೆ ನಿನಗೆ ಕೊಡ್ತಾನೆ. அதனால பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் பர்ஃபெக்ட்டா இல்லன்றதுக்காக நிறைய பேர் கடவுள்கிட்ட கேட்கறதே கிடையாது. ಆದ್ರಿಂದಲೇ ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತ ಜನರಲ್ಲಿ ನಾನು ಪರಿಪೂರ್ಣನಾಗಿಲ್ಲ ಎಂಬ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಅನೇಕರು ಕೇಳೋದಿಲ್ಲ. நீங்க உங்களை முதல் அவர் ரட்சித்தார் பாத்தீங்களா, முதல் டே உங்களை கொண்டு வந்தார் பாருங்க. ನಿಮ್ಮನ್ನು ಮೊಟ್ಟ ಮೊದಲು ರಕ್ಷಿಸಿದ ಮೊದಲನೇ ದಿನ உங்களை நேசிச்சார் பாருங்க. ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ ನೋಡಿ. அந்த நாள்ல நீங்க என்ன பர்ஃபெக்ட்ல இருந்தீங்க நீங்களே ಆ சிந்திச்சு பாருங்க. ದಿನದಲ್ಲಿ ಯಾವ ಪರಿಪೂರ್ಣತೆಯಲ್ಲಿ ನೀವಿದ್ರಿ ಅನ್ನೋದನ್ನ ಯೋಚಿಸಿ. எத்தனை பேர் பர்ஃபெக்ட்டா இருந்தீங்க? ಎಷ್ಟು ಜನ ಪರಿಪೂರ್ಣ? நான் பர்ஃபெக்ட்டா இல்லங்க. ನಾನು ಪರಿಪೂರ್ಣ ಅಲ್ಲ. ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்ல என்னை யாருமே நேசிக்க முடியாத கொடூரத்துல இருந்தாங்க. ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದ ಆ ದಿನದಲ್ಲಿ ಯಾರು ನಾನು ಪ್ರೀತಿಸಲಿಕ್ಕಾಗದ ಕ್ರೂರತೆಯಲ್ಲಿ அவ்வளவு கொடுமையா இருக்கும்போது, அப்பொழுது இருந்த அவ்வளவு மோசமான நிலையில் இருக்கும் பொழுது பிதா என்ன ரட்சித்தார்னு சொன்னா, இப்ப பிள்ளை ஆயிட்ட அப்புறம் என் பிரச்சனையில் எப்படி அவர் மாற்றுவார்? ಅಷ್ಟು ಕ್ರೂರತೆಯಲ್ಲಿ ಅಷ್ಟು ಹೋರಾಟದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ತಂದೆ ನಾನು ರಕ್ಷಿಸಿದಾನಂದ್ರೆ ಈಗ ನಾನು ಮಗನಾಗಿದ್ದೇನೆ, ಈಗ ನಾನು ಹೇಗೆ ರಕ್ಷಿಸದೇ ಇರ್ತಾನೆ. ಆಮೆನ್. ரொம்ப விளங்குது. ಎಷ್ಟನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. ரொம்ப முக்கியம் பாருங்க. ಬಹಳ ಮುಖ್ಯ ನೋಡಿ. அடுத்து ನಂತರ ஏசாயா 46க்கு வாங்க. ಏಷಾಯ 46ಕ್ಕೆ ಬನ್ನಿ. நம்முடைய திட்டங்களை காட்டிலும் ಕರ್ತರುடைய நோக்கம் மிக முக்கியம். ನಮ್ಮ ಯೋಜನೆಗಿಂತಲೂ ದೇವರ ಉದ್ದೇಶ ಅನ್ನೋದು ಬಹಳ ಮುಖ್ಯ. அதனாலதான் பாருங்க, நிறைய திட்டத்தை நம்ம போடுறோம். ಅದನ್ನ ತುಂಬಾ ಯೋಜನೆಗಳನ್ನ ನಾವು ಹಾಕ್ತೇವೆ, தப்பு கிடையாது, ತಪ್ಪಿಲ್ಲ. ஆனா அந்த திட்டங்களை விட அவருடைய நோக்கம் எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்க, அது நம்ம திட்டங்களோட நோக்கம் ரொம்ப பெருசா இருக்கும் பொழுது நம்ம திட்டங்கள் ரொம்ப சின்னதா தெரியும். ನಮ್ಮ ಯೋಜನೆಗಳಿಗಿಂತ ಆತನ ಉದ್ದೇಶವನ್ನು ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳುವಾಗ ನಮ್ಮ ಯೋಜನೆಗಳು ಬಹಳ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಕಡಿಮೆಯಾಗಿ ಕಂಡು 46 வாங்க. 46ಕ್ಕೆ ಬನ್ನಿ. ஐசாயா 46 10 11 வாசிக்கிறேன். ಏಷಾಯ 46 10 11 நான் ஓதுறேன். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காதல் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன்.
என் ஆலோசனையில் இருக்கும், எனக்கு சித்தமானவர்களெல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராஞ்சிருக்கிற பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராக இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ಆರಂಭದಲ್ಲಿಯೇ ಅಂತ್ಯವನ್ನು ತಿಳಿಸಿದ್ದೇನೆ, ನನ್ನ ಸಂಕಲ್ಪವು ನಿಲ್ಲುವುದು, ನನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥವನ್ನೆಲ್ಲ ನೆರವೇರಿಸುವೆನು ಎಂದು ಹೇಳಿ ಇನ್ನೂ ನಡೆಯದಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪುರಾತನ ಕಾಲದಲ್ಲಿಯೇ ಅರಿಹಿದ್ದೇನೆ. ಮೂಡಲಿಂದ ಹದ್ದು ಎರಗಲಿ ಎಂದು, ಅಂದರೆ ನನ್ನ ಸಂಕಲ್ಪವನ್ನು ನೆರವೇರಿಸತಕ್ಕವನು ದೂರದೇಶದಿಂದ ಬರಲಿ ಎಂದು ಕೂಗಿದ್ದೇನೆ. ನಾನು ನುಡಿದಿದ್ದೇನೆ, ಈಡೇರಿಸುವೆನು, ಆಲೋಚಿಸಿದ್ದೇನೆ, ಸಾಧಿಸುವೆನು. பாருங்க, எப்போ உறவில் கரெக்டாக போகிறோம்னா நம்முடைய திட்டத்தை விட அவருடைய நோக்கத்தை நம்ம சரியாக அறிந்து கொள்ள முடியும். ಯಾವಾಗ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಹೋಗ್ತೇವೆ ಅಂದರೆ ನಮ್ಮ ಯೋಜನೆಗಿಂತಲೂ ಆತನ ಉದ್ದೇಶವನ್ನು ತಿಳಿದಿರಬೇಕು. திட்டம்னா என்ன? ಯೋಜನೆ ಅಂದರೆ நான் இதை போடுறேன், ಇದನ್ನು அதை ಹಾಕ್ತೇನೆ, இவர் செய்யணும். ಅದನ್ನು ಮಾಡಬೇಕು. ஒருவேளை நான் போகிறத அவர் செய்யல, ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಹಾಕೋದನ್ನ ಆತನ ಮಾಡಲಿಲ್ಲ, இப்போ உடனே நமக்கு என்ன வரும்? ತಕ್ಷಣ ನಮ್ಗೆ ஏன் ಏನು கர்த்தர் இது செய்யல? ಯಾಕೆ ದೇವ್ರು ಇದನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ? அப்போ உடனே நமக்கு என்ன வருதுன்னா, கர்த்தர் இதை நான் கேட்டால் செய்ய மாட்டாரோ? ತಕ್ಷಣ ನಮ್ಗೆ ಏನಾಗ್ತದೆ, ನಾನು ನೆನೆಸಿದ ದೇವ್ರು ஒருவேளை ಮಾಡೋದು. என் திட்டத்தினுடைய தன்மை புரியலையோ? ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಯೋಜನೆಯ ಕಾರ್ಯ ತಿಳಿಲಿಲ್ಲ, நம்ம எண்ணங்கள் எல்லாம் இந்த திட்டத்து மேலேயே போயிடும். ನಮ್ಮ ಯೋಚನೆಗಳೆಲ್ಲ ಈ ಯೋಜನೆ ಮೇಲೆನೆ ಹೋಗ್ತದೆ. அது உண்மை. அது ಇದು ನಿಜ. எப்போ நீங்க இந்த உறவுக்குள்ள வர ஆரம்பிக்கிறீங்களோ, ಯಾವಾಗ ಈ ಸಂಬಂಧದೊಳಗಾಗಿ ಬರ್ತಿರೋ, உறவுக்குள்ள வர 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 பாருங்க, ಈ ಸಂಬಂಧದೊಳಗೆ ಬರ್ತಾ ಬರ್ತಾ நீங்க திட்டத்தை போடலாம். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಯೋಜನೆ ಆಗ್ಬೋದು. உங்க திட்டம் பெருசா இருக்கலாம், ನಿಮ್ಮ ಯೋಜನೆ ದೊಡ್ಡದಾಗಿರಬಹುದು, பார்க்கிறதுக்கு பெஸ்டா இருக்கலாம், ಅದು ನೋಡೋದಕ್ಕೆ ಬಹಳ ಶ್ರೇಷ್ಠವಾಗಿರಬಹುದು, ಶುಭಕರವಾಗಿರಬಹುದು, அதுல ரொம்ப அநேக விதமான அனுகூலங்கள் இருக்கலாம், ಅದರಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾದ ಅನುಕೂಲತೆಗಳಿರಬಹುದು, ஒத்துக்கலாம். ಒಪ್ಕೋಬಹುದು. ஆனா ஒருவேளை அந்த திட்டத்தை விட என் மேல கர்த்தர் வச்சுக்கிற நோக்கம் இன்னும் பெருசா இருக்கும் பாருங்க. ಆದ್ರೆ ಆ ಯೋಜನೆಗಿಂತಲೂ ದೇವರು ನನ್ನ ಕುರಿತಾಗಿ ಇಟ್ಟಿರುವಂತ ಉದ್ದೇಶ ಬಹಳ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. அதனால இங்க என்ன சொல்றாரு? ಆದ್ರಿಂದ ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். ಇನ್ನು ನಡೆಯದಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪುರಾತನ ಕಾಲದಲ್ಲಿಯೇ ಅರುಹುದ್ದೇನೆ. என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் செய்வேன் என்று சொல்லி ನಾನು ನುಡಿದಿದ್ದೇನೆ, ಈಡೇರಿಸುವೆನು, ಆಲೋಚಿಸಿದ್ದೇನೆ. அதான் அவருடைய நோக்கம். ಅದೇ ಆತನ ಉದ್ದೇಶ. அப்போ அதனாலதான் பாருங்க, சில நேரத்தில் இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை, ಈ ಜನರಿಗೆ ಏನ್ ಸಮಸ್ಯೆ, என்ன பிரச்சனை, ಏನ್ ಸಮಸ್ಯೆ? நேற்று ஒரு வாலிப பையன், அவன் படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு தெரியும், ನೆನ್ನೆ 10th படிக்கிற காலத்துலேருந்து தெரியும். ಒಬ್ಬ ಯೌವನಸ್ಥನು, ಆತನು 10th ಕ್ಲಾಸ್ ಓದೋ ಆ ದಿವಸದಿಂದ ನನಗೆ இப்போ ಗೊತ್ತು. இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு வேலை செய்கிறான். அவன் ಈಗ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಎಲ್ಲ ಮುಗಿಸಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. 24 வயசு இருக்குப்பான். 24 ವಯಸ್ಸಿದೆ ಅವನು. நல்ல பையன், ಒಳ್ಳೆ ಹುಡುಗ, அருமையான ஒரு பையன். அவன் ಬಹಳ ಒಳ್ಳೆ ಹುಡುಗ. அவன் வீட்டில் அவனை பார்த்து சொன்னாங்க, இது யூஸ்லெஸ், இது செத்துட்டா கூட நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அவன் அப்பா அம்மாவே சொன்னாங்க. ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಅವ್ರ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಹೇಳಿದ್ರು, ಇವನು ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಬಾರ್ದವನು, ಇವನು ಸತ್ತೋದ್ರೇನೆ ಎಷ್ಟೋ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. அவனை கூப்பிட்டு அவனை ஒரு நல்ல நிலைமையில் கொண்டு வந்தேன். ஒன்றும் இல்லை, பைபிளை சொல்லி கொடுத்தேன். அந்த பையன் அதை கேட்டான், அதை நம்பினா, அதை விசுவாசம், இன்னைக்கு நல்ல நிலைமையில் வந்துட்டான். ಅವನು ಕರೆದು ಒಳ್ಳೆ ಸ್ಥಿತಿಗೆ ಬಂದಿದ್ದಾನೆ. ದೇವ್ರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳ್ಕೊಟ್ಟೆ ಈ ದಿವಸ ಅವನು ಒಳ್ಳೆ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. அவங்க அப்பா அம்மாவே ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்னைக்கு மாறிட்டான். ಅವ್ರ ಅಪ್ಪ ಅಮ್ಮನೇ ಆಶ್ಚರ್ಯಗೊಳ್ಳುವ ಮಟ್ಟಿಗೆ ಅವನು ಬದಲಾಗಿ உயர்ந்த நிலைமைக்கு வரான், ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ நல்ல ಬಂದಿದ್ದಾನೆ, நிலைமைக்கு வந்துட்டான் பாருங்க. ಒಳ್ಳೆ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ அவனுக்கு ஒரு திட்டம், ಅವನಿಗೊಂದು ಯೋಜನೆ, இதை செய்யணும்னு ஒன்று வச்சிருந்தான் பாருங்க. ಇದನ್ನು ಮಾಡ್ಬೇಕಂತ ಒಂದು ನಿಟ್ಟಿದೆ. இது பல நாளா நடக்கவே இல்லை அவனுக்கு. ಇದು ಹಲವು ದಿವಸಗಳಿಂದ ನಡೀಲೇ ಇಲ್ಲ. நடக்கலன்னு உடனே ஒரு மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் உள்ள போயிட்டான். ನಡೀಲಿಲ್ಲ ಅನ್ನೋ ಕಾರಣಕ್ಕೆ ಒಂದು ದೊಡ್ಡ ನಿರಾಶೆಯೊಳಗಾಗಿ ಹೋಗಿ, ஒருவேளை இது இல்லையோ, ಒಂದು ವೇಳೆ ಇದು ஏன் கடவுள் இதை எனக்கு செய்யல, ಯಾಕೆ ದೇವ್ರು ನನಗೆ ಇದು ஏன் இது ಮಾಡಿಲ್ಲ, நடத்தாம போயிட்டாரு, ಯಾಕೆ ಇದು ನಡೆಸದೆ ஏன் ಹೋಗ್ಬಿಟ್ಟ, இதை நிறைவேற்றாம போயிட்டாரு, ಯಾಕೆ ಇದು ನೆರವೇರಿಸದೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟ. நல்ல பையன் தான், ನೋಡ್ರಿ ಒಳ್ಳೆ ಹುಡುಗ, ஆனா அவன் திட்டத்துக்காகவே கடவுள்கிட்ட நெருங்குறான். அவன் ಆದ್ರೆ ಅವನ ಯೋಜನೆಗಾಗಿ ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರ್ತಿದ್ದಾನೆ. பாருங்க, எப்பவுமே இந்த அரசாங்கத்தை நெருங்கும் போது கூட மக்கள் சில திட்டத்தை போட்டு நெருங்குவாங்க. இதை செஞ்சிருங்க, இதை செஞ்சிருங்க, இதை செஞ்சிருங்க. ಯಾವಾಗಲೂ ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿ ಹತ್ರ ಬರುವಾಗಲೂ ಜನರು ಕೆಲವೊಂದು ಯೋಜನೆ ಹಾಕಿ ಹೋಗ್ತಾರೆ, ಇದನ್ನ ಮಾಡಿಬಿಡಿ ಮಾಡಿಬಿಡಿ ಅಂತ. நேற்று அவனோட பேசியிருந்தவன் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஃபோன்ல பேசியிருக்கான். ನೆನ್ನೆ ದಿವಸ ಹತ್ತತ್ರ 1.5 ಗಂಟೆ ಅವನೊಂದಿಗೆ நல்ல ಮಾತಾಡ್ತಿದ್ದ. பையன், ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ಹುಡುಗ. அவனுக்கு புரிய வச்ச பாருங்க, ಅವನಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಿದೆ, கடவுள் உனக்கு முதல் அப்பா, ದೇವರು ನಿನಗೆ ಮೊದಲಾಗಿ உன் ಅಪ್ಪ. திட்டத்தை விட அப்படி நோக்கத்துக்கு உன்னை நீ இணைச்சு கொடுக்கும் பொழுது உன் திட்டம் சின்னதா இருக்கும், அப்படி நோக்கம் மகா பெருசா இருக்கும். ನಿನ್ನ ಯೋಜನೆಗಿಂತಲೂ ಆತನ ಉದ್ದೇಶಕ್ಕೆ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡುವಾಗ ನಿನ್ನ ಯೋಜನೆ ಚಿಕ್ಕದಾಗಿರ್ತದೆ, ಆತನ ಉದ್ದೇಶ ಬಹಳ ದೊಡ್ಡದಾಗಿರ್ತದೆ. ஒரு நோக்கத்தை நிறைவேற்றத்துக்கு நம்மள அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றத்துக்கு நம்மள அவர் அழைச்சிருக்கிறார். ಇವಾಗ ಆತನ ಉದ್ದೇಶವನ್ನು ನೆರವೇರಿಸೋದಕ್ಕಾಗಿ ಆತ ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு தேவன் இருந்தா போதும் நம்ம நினைக்கிறோம். ನಮ್ಮ ಯೋಜನೆ ನೆರವೇರಿದ್ರೆ ಸಾಕು, ನೆರವೇರೋದಕ್ಕೆ ದೇವರಿದ್ರೆ ಸಾಕು. ஆனா ஒரு தகப்பன் எப்படி யோசிக்கிறார்னா, அவருடைய நோக்கம், அவர் என்ன நினைக்கிறார், அவர் எப்படி
கொண்டு போகணும்னு நினைக்கிறார், அதை முழுமையாக்கணும்னு நினைக்கிறார். ಆದ್ರೆ ಒಬ್ಬ ತಂದೆ ಏನ್ ನೆನೆಸ್ತಾನೆ, ಇದನ್ನು ಹೇಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಲಿ, ಅದನ್ನು ಹೇಗೆ ಪೂರ್ಣಗೊಳಿಸಲಿ, ಸರಾಗ ಮಾಡ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತಾನೆ. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு இயல்பான ஆசை அது. ನೋಡಿ, ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಹುಟ್ಟುವಂತ ಒಂದು ಸಾಧಾರಣವಾದ ಆಸೆ ಅದು. எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. ಈಗ 3 ಜನ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. 3 பிள்ளைங்கள ஒரு பெரிய நோக்கத்தை, நான் வச்சிருக்கிற ஒரு பெரிய நோக்கத்தை செய்யணும்னு ஆசைப்படுறேன். ನನ್ನ 3 ಜನ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ನಾವು ಒಬ್ಬನು ನಾನು ನೆನೆಸಿರುವ ಯೋಜನೆಯನ್ನು ಉದ್ದೇಶವನ್ನು ನಾವು ನೆರವೇರಿಸಬೇಕಂತ ಬಯಸ್ತೀನಿ. காலங்களுக்கு பின்பதாக ஒரு பெரிய காரியத்தை கர்த்தருக்கு ನಾವು செய்யணும் நான் விசுவாசிக்கிறேன், நான் வாஞ்சிக்கிறேன். ನಾನು ಕಾಲಗಳ ನಂತರ ಒಂದು ದೇವರಿಗಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಬಯಸ್ತೇನೆ. ಅವನ திட்டம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ಅವನ ಯೋಜನೆ ಏನಿದೆ ಅಂತ ಅವನ ಗೊತ್ತಿಲ್ಲ, திட்டம் எப்படி ಪಡುதுன்னு எனக்கு தெரியாது, ಯೋಜನೆ ಎಂತದ ಅನ್ನೋದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நோக்கம் என்ன, ಆದ್ರೆ ನನ್ನ ಉದ್ದೇಶ ಏನು, அவனை குறிச்சி ஒரு மகா பெரிய காரியத்தை நான் அவனுக்காக வச்சிருக்கிறேன். ಅವನ ಕುರಿತಾಗಿ ಒಂದು ಮಹಾ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. எந்த காரியம்னா அந்த காலம் அவர் சொன்ன பாருங்க, ஆதி முதற்கொண்டு முதலாவது உலகம் தோன்றுது பாருங்க, அந்த நாள்ல இருந்து கடவுள் இந்த பூமியில எதெல்லாம் செய்ய வேணும்னு நினைக்கிறாரோ அந்த காரியத்தெல்லாம் செய்யும்படியாக நமக்கு ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கார். ಆತನು ದೇವರು ಅಂದ್ರೆ ಜಗದುತ್ಪತ್ತಿಗಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಯಾವೆಲ್ಲ ಉದ್ದೇಶಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೋ ಅದನ್ನೆಲ್ಲ ನೆರವೇರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಗುರುತಾಗಿ ಆತನ ಉದ್ದೇಶವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. இது எப்போ வெளிப்படும், ಇದು ಯಾವಾಗ ಪ್ರಕಟವಾಗ್ತದೆ? அதான் பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில சிலருக்கு இது மேலலாம் பெரிய நாட்டம் வராது. ಅದನ್ನ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಇದ್ರ ಮೇಲೆಲ್ಲ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಸಕ್ತಿ ಬರೋದಿಲ್ಲ. அமெரிக்காவுக்கு போயிடணும், ಅಮೆರಿಕಾಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ಬೇಕು, வேலை செஞ்சிடணும், ಕೆಲಸ ಮಾಡ್ಬಿಡ್ಬೇಕು, நான் இதை பண்ணிடணும், ಇದನ್ನ ಮಾಡ್ಬಿಡ್ಬೇಕು, கல்யாணம் பண்ணிடணும், ಈ ಮದುವೆ ಮಾಡ್ಬಿಡ್ಬೇಕು, முடிச்சிடணும், ಇದನ್ನ ಮುಗಿಸ್ಬಿಡ್ಬೇಕು, இது செஞ்சா நல்லா இருக்கும், ಇದು ಮಾಡಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ. இவங்களுக்கு என்னன்னா ஒரு திட்டமாவே இருக்கும். ಇವ್ರಿಗೇನಂದ್ರೆ ಬರೀ ಯೋಜನೆ ಆಗೇ ಇರ್ತದೆ. ஏன் அந்த நோக்கம் வர மாட்டேங்குது? ಯಾಕೆ ಆ ಉದ್ದೇಶ ಬರ್ತದೆ? ஆதி முதற்கொண்டு, ಪುರಾತನ ಕಾಲದಿಂದ, ஆதியிலே, ಆದಿಯಲ್ಲಿ அந்த தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், ದೇವರು ಎಂತವನಾಗಿದ್ದಾನೆ. அப்ப இயல்பான மனப்போக்கம் எப்போ நமக்கு ஏற்படுதோ, ಅಂದ್ರೆ ಈ ಸಾಧಾರಣವಾದ ಮನಪಕ್ವತೆ ಯಾವಾಗ ಏರ್ಪಡುತ್ತೆ? இயல்பான மனப்போக்கம் எப்போ வருதோ அப்போதான் கர்த்தர்கிட்ட நீங்க பேசும்போது இயல்பா இருக்கும், அவர் செய்யற காரியம் பெருசா. ಸ್ವಾಭಾವಿಕವಾದ ಮನಪಕ್ವತೆ ಯಾವಾಗ ಬರ್ತದೆ ಆಗ ದೇವರ ಬಳಿ ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ನಾವು ಮಾತಾಡ್ತೇವೆ, ಮಾಡುವ ಕಾರ್ಯವೂ ಸಹ ಸುಲಭವಾದ. நீதிமொழிகள் 19 ಜ್ಞಾನೋಕ್ತಿ 19ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. 20-21 வாசிக்கிறேன். ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 19, 20, 21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ಮನುಷ್ಯನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅನೇಕ ಸಂಕಲ್ಪಗಳಿವೆ, ಯೆಹೋವನ ಸಂಕಲ್ಪವೇ ಈಡೇರುವುದು. 20 வாசிக்கிறேன். உன் அந்நிய காலத்திலே நீ ஞானமுள்ளவனா இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதி ஏற்றுக்கொள். அதுக்கப்புறம் சொல்றாரு, ಮನುಷ್ಯರ ಇರತಿನ ಎಣ್ಣಗಳು ಅನೇಕಂ ಆನಾலும் ಕರ್ತನ ಯೋಚನೆ ನಿಲೆ ನಿಲ್ಕಂ. 20ನೇ ವಾಕ್ಯ, ಬುದ್ಧಿವಾದವನ್ನು ಕೇಳು, ಉಪದೇಶವನ್ನು ಆಲಿಸು, ಮುಂದೆ ಜ್ಞಾನಿಯಾಗುವಿ. 21ನೇ ವಾಕ್ಯ, ಮನುಷ್ಯನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅನೇಕ ಸಂಕಲ್ಪಗಳಿವೆ, ಯೆಹೋವನ ಸಂಕಲ್ಪವೇ ಈಡೇರುವುದು. உன் அந்நிய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி அப்படின்றார் பாருங்க. ನೀನು ಬುದ್ಧಿವಾದವನ್ನು ಕೇಳು, ಉಪದೇಶವನ್ನು ಆಲಿಸು, இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள். ಬುದ್ಧಿವಾದವನ್ನು ಕೇಳಿ ಉಪದೇಶವನ್ನು ಆಲಿಸು. பாருங்க, ஒரு ஆலோசனை புத்திமதிலாம் யாருக்கு சொல்லுவோம்? ಒಂದು ಆಲೋಚನೆ, ಒಂದು ಬುದ್ಧಿ ಮಾತಲ್ಲ ಯಾರಿಗೆ ಹೇಳ್ತೀರಾ? ரோட்ல போறவங்களெல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்களா? ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗೋರಿಗೆಲ್ಲ ಹೇಳ್ತೀರಾ? 10 நிமிஷம் சொல்லலாம், 10 நிமிஷம், ஒரு முறை சொல்லலாம், ಒಂದ್ಸರಿ ಹೇಳಿ, 2 முறை சொல்லுவீங்க, ಅಥವಾ 2 ಸಾರಿ ಹೇಳ್ತೀರಾ. பாருங்க, ஆனா ஒரு பிள்ளைக்கு அவனுக்கு எப்படியெல்லாம் சொல்லணுமோ அப்படியெல்லாம் சொல்லுவீங்க. ಆದ್ರೆ ಒಂದು ಮಗುಗೆ ಯಾವ ರೀತಿ ಎಲ್ಲ ಹೇಳ್ಬೇಕು ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ಹೇಳಿ ನೋಡಿ. ஒரு ஆலோசனை எப்படியெல்லாம் அவனுக்கு சொல்ல முடியும், ಒಂದು ಆಲೋಚನೆಯನ್ನು ಅವನಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಎಲ್ಲ புத்திமதி எப்படியெல்லாம் அவனுக்கு கொடுக்க முடியும், ಒಂದು ಬುದ್ಧಿ ಮಾತನ್ನು ಯಾವ ರೀತಿ ಎಲ್ಲ ಅವನು ಕೊಡಬಹುದು. சில நேரத்துல அவனுக்கு இந்த ஆலோசனையும் புத்திமதியும் குடிக்கிறதுக்கு ஒரு பிராக்டிக்கல் லைஃபே அவனுக்கு நாம காமிக்க வேண்டியது. ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಆಲೋಚನೆ ಬುದ್ಧಿ ಮಾತಲ್ಲ ಅವನಿಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಒಂದು ಪ್ರಾಯೋಗಿಕವಾಗಿ ಮಾಡಿ ತೋರಿಸಬೇಕು. நீங்க உங்க பிள்ளை எவ்வளவு நேசிக்கிறீங்க, ನಿಮ್ಮ ಮಗುವನ್ನು ಎಷ್ಟು ಪ್ರೀತಿಸ್ತೀರಾ, என்ன செய்ய விரும்புறீங்க, ಅವನಿಗೆ ಏನೆಲ್ಲ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತೀರಾ, எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க, ಅವನ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ. பாருங்க, எப்போ ஒரு ஆலோசனையும் புத்திமதியும் நீங்க ஒருத்தருக்கு வெளிப்படுத்த முடியும்னா உங்க உறவு அவங்க மேல ஆழமா இருக்கும்போது தான் அந்த உறவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்களுக்கு மாத்திரம் தான் உங்க ஆலோசனையும் புத்திமதி பிராக்டிகல் உங்களால கொண்டு வரும். ಯಾವ ಒಂದು ಆಲೋಚನೆ ಒಂದು ಬುದ್ಧಿ ಮಾತನ್ನು ನೀವು ಹೆಚ್ಚಾಗಿ ಹೇಳ್ತಿರೋ, ನೀವು ಯಾರೊಂದಿಗೆ ಸಂಬಂಧವನ್ನು ಹೊಂದಿರ್ತೀರೋ, ಆ ಸಂಬಂಧವನ್ನು ಯಾರು ಸ್ವೀಕರಿಸ್ತಿರೋ ಅಂತವರಿಗೆ ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆಯನ್ನು ಬುದ್ಧಿ ಮಾತನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. உங்க வாழ்க்கையில ஒரு இயல்பான நிலைமையில கொண்டு வருவீங்க. ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಒಂದು ಸುಲಭವಾದ ಹಾದಿಗೆ ತರ್ತೀರಾ. நேசிக்கிறேன்றது நீங்க உங்க பிள்ளையை நேசிக்கிறீங்கன்றத ஒரு ஆழமான வகையில செஞ்சு காமிப்பீங்க. ನಿಮ್ಮ ಮಗುವನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿಸ್ತಿದ್ದೀರಾ ಅನ್ನೋದನ್ನ ಬಹಳ ಆಳವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ತೋರ್ಪಡಿಸ್ತೀರಿ. எப்படி சொல்ல வைப்பீங்க? ಹೇಗೆ ಹೇಳಿ ತೋರಿಸ್ತೀರಾ? யோசிச்சு பாருங்க. ஹோட்டல் கூட்டி போறோம், ಹೋಟೆಲ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೇವೆ, ஹாலிடேல வெளியில கூட்டி போறோம், ಒಂದು ರಜಾ ದಿವಸದಲ್ಲಿ ಹೊರಗೆ ಕರ್ಕೊಂಡು சில ಹೋಗ್ತೇವೆ, நேரத்துல அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சில காரியத்தை செய்றோம், ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಅವನನ್ನು ಮೆಚ್ಚಿಸಬೇಕಂತ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯ ಮಾಡ್ತೇವೆ. அவனுக்கு எந்த வகையிலலாம் ஒரு நன்மையை நான் சொல்றதை கேட்கணும் அதெல்லாம் செய்யக்கூடிய வகையில் அவனை கொண்டு வரும். ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಶುಭಕರವಾಗಿ ನಾವು ಹೇಳೋದೆಲ್ಲ ಅವನು ಕೇಳಬೇಕು ಅನ್ನೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವನನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತೇವೆ. எல்லாருக்கும் செஞ்சிட முடியாது, ಎಲ್ಲರೂ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. எல்லாருக்கும் செஞ்சிருவீங்களா? ಎಲ್ರಿಗೂ பக்கத்து ಮಾಡ್ಬೇಕು. வீட்டு புள்ளைய உட்காச்சி அதை
இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா? ಪಕ್ಕದ ಮನೆ ಮಗುನ ಕೂರಿಸ್ಕೊಂಡು ಅದನ್ನ ಮೆಚ್ಚಿಸ್ತಾ அதுக்கு ಇರ್ತೀರಾ? அப்படியே ஆலோசனை கொடுத்துட்டு இருப்பீங்களா? ಅದಕ್ಕೆ ಆಲೋಚನೆ ಕೊಡ್ತಾ ಇರ್ತೀರಾ? எப்படியெல்லாம் உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுன்னு நான் பாருங்க. ಹೇಗೆಲ್ಲ ನೀನು ಮೆಚ್ಚಿಸೋದನ್ನ ನೋಡ್ತಾ இம்பாசிபிள். ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சொல்லுங்க, ஒழுங்கா படிப்பா, ಚೆನ್ನಾಗಿ ಓದಪ್ಪ, அப்பா அம்மா சொல்றது கேளு போமா. ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಹೇಳೋದು. ஆனா உங்க பிள்ளையா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ಅದು ನಿಮ್ಮ ಮಗು ಆಗಿದ್ರೆ டே பை டே ದಿನ ಪ್ರತಿ ದಿನ எப்படி உனக்கு புரிய வைக்கலாம், ಹೇಗೆ ಇವನಿಗೆ ಅರ್ಥ எப்படி ಮಾಡಿಸಿ, உனக்கு ஆலோசனை கொண்டு ಹೇಗೆ ಇವನಿಗೆ வரலாம், ಆಲೋಚನೆ ತರೋದು, நான் வைத்திருக்கிற நோக்கத்தை எப்படி உனக்குள்ள கொண்டு ನಾನು போறேன், ಇಟ್ಟಿರೋ ಉದ್ದೇಶವನ್ನು ಹೇಗೆ ಇವನೊಳಗೆ ತರೋದು. அது மாதிரி விளங்குது நான் சொல்றது. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ ಹೇಳೋದು. கிறிஸ்துவ வாழ்க்கையில கர்த்தர் உறவை விரும்புகிறார். ಕ್ರೈಸ್ತ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರ ಸಂಬಂಧನ ಬಯಸ್ತಾರೆ. அதனால பாருங்க, எப்போ நீங்க அந்த உறவுக்குள்ள வரீங்களோ, ஒருவேளை உங்களுக்கு புரியாம இருந்தா கூட சரி, உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு அந்த ஆலோசனையை புத்திமதியை அவர் கொண்டு வர. ಕ್ರೈಸ್ತ ಜೀವನದಲ್ಲಿ ನೀವು ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಒಂದು ವೇಳೆ ಆಲೋಚನೆ ಅರ್ಥವಾಗದಿದ್ರು ಸರಿ, ಆ ಆಲೋಚನೆ ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುವ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ತರ್ತಾರೆ. இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ಹೃದಯದಲ್ಲಿ ಅನೇಕ 1000 காரியங்களை யோசிக்கலாம், ಅನೇಕ ಸಾವಿರ ಕಾರ್ಯಗಳು ಯೋಚಿಸಬಹುದು. நல்லதுன்னு வரும், ಇದು ಒಳ್ಳೆಯದು கெட்டதுன்னு வரும், ಇದು ಕೆಟ್ಟದಂತ ಬರ್ತದೆ. ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலை நிற்கும். ಆದರೂ ಯೆಹೋವನ ಸಂಕಲ್ಪ ಈಡೇರುತ್ತದೆ. எப்ப நீங்க உங்க உறவு கடவுளோட வைக்கும் பொழுது பாருங்க, எண்ணங்கள் 1000 வரட்டும், உங்களுக்குள்ளாக பிற்போக்கா வரும், என்ன ஒண்ணாலும் நடக்கட்டும், ஆனா உறவுக்குள்ள நீங்க சரியா வருது, கர்த்தர் என்ன யோசனை உங்களுக்கு வைத்திருக்கிறார் அது மாத்திரம் தான் உங்களுக்குள்ள நிலை நிற்கும். ದೇವರ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ನೀವು ಇರುವಾಗ ನಿಮ್ಮೊಳಗೆ ಸಾವಿರಾರು ಸಂಕಲ್ಪಗಳು ಬಂದರೂ ಸಹ ದೇವರು ನಿಮ್ಮ ಕುರಿತ ಏನು ಸಂಕಲ್ಪ ಇಟ್ಟಿದ್ದಾನೋ ಅದು ಮಾತ್ರವೇ ನೆರವೇರ್ತದೆ. ஆமென் ಆಮೆನ್. அது மாதிரி விளங்குது. ಅರ್ಥ பாருங்க, இது ரொம்ப இயல்பாவே எடுத்துக்கலாம். ಆದ್ರಿಂದ ಇದನ್ನು ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ಕಷ್ಟಪಡಬೇಕು ಅವಶ್ಯಕತೆ. நிறைய பேர் போறீங்கன்னா போராடி ஜெபம் பண்ணிருப்பாங்க. ತುಂಬಾ ಜನರು ನೋಡಿದ್ರೆ ಹೋರಾಡಿ ஆண்டவரே நீர் என்ன வச்சிருக்கீங்க, ஆண்டவரே நீர் என்ன வச்சிருக்கீங்க, ದೇವರೇ ಏನು ಇಟ್ಟಿದ್ದೀಯಾ. பக்கத்திலேயே கடவுள் அப்பான்னு கூப்பிட்டா கூட இருங்க ஆண்டவர் என்ன வச்சிருக்கான்னு கேட்டுன்னு வந்துடுறாங்க. ಪಕ್ಕದಲ್ಲೇ ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಪ್ಪ ಅಂತ ಕರೆದ್ರೂ ಇರ್ರಿ ಒಂದು ನಿಮಿಷ, ದೇವರು என்ன வச்சிருக்கீங்க, நீ என்ன சொல்ல வரீங்க, ನೀನು ಏನು ಹೇಳಿ, நான் என்னவா இருக்கணும், ನಾನು ಯಾರು, என்ன பண்ணணும், ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು. டென்ஷன்லயே ஜெபம் பண்ணி பாருங்க, வாழ்க்கையில கடவுளே சொன்னா கூட காதுல கேட்காது. ಬಹಳ ಆವೇಶದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮಾಡಿ ದೇವರೇ ಬಂದು ಮಾತಾಡಿದ್ರೆ ಅವನು ಕೇಳೋದಿಲ್ಲ. கண்டிப்பா கேட்காது. ಖಂಡಿತವಾಗಿ ಕೇಳೋದಿಲ್ಲ. ஒண்ணே கேக்குறான், ಅವನು ಒಂದೇ ಒಂದು திட்டத்தை குறித்து நீ என்ன பேச போறீங்க, ನನ್ನ ಯೋಜನೆ ಕುರಿತು ಏನು ಮಾತಾಡ್ತೀಯ. அந்த திட்டம் உதவாத ஒரு திட்டம், நாசமா போற ஒரு திட்டம், இதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட கேட்டு. ಯೋಜನೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಯೋಜನೆ ಅಲ್ಲ, ನಾಶವಾಗಿ ಹೋಗೋ ಯೋಜನೆ, ಅದರ ಕುರಿತು ನನ್ನ ಹತ್ರ ಯಾಕೆ ಕೇಳಿ. யோசிச்சு பாருங்க, சில திட்டங்கள் உங்களுக்கு அது பிரைட்டா தெரியும், இவர் அதிலிருந்து இருக்கிறவர், இவருடைய ஆலோசனை எப்படிப்பட்டதா இருக்கும். ನಿಮ್ಮ ಯೋಜನೆ ತಾತ್ಕಾಲಿಕವಾಗಿದೆ, ಆದ್ರೆ ಆತನ ಯೋಜನೆ ನೋಡ್ರಿ, ಆತನ ಆದಿಯಿಂದಲೇ ಅದನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದ. அதே உறவுல பாருங்க, ಆದ್ರೆ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಬಂದು ನೋಡಿ, ஒருவேளை உங்களுக்கு மட்டம், ஒருவேளை உங்க புத்தியில ஒரு மாதிரி ஏறாம இருக்கலாம், ನಿಮ್ ಬುದ್ಧಿಗೆ ತಿಳಿಯದೇ ಇದ್ದಿರಬಹುದು, புரியாம கூட இருக்கலாம், ಅರ್ಥವಾಗದೇನೂ ಇರಬಹುದು. உறவுல இருங்க நீங்க, ಆದ್ರೆ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಇರ್ರಿ. அவரே என் தகப்பன், ಆತನ ನನ್ನ ತಂದೆ, நன்மை செய்ய வல்லவரா, ಶುಭವನ್ನು ಮಾಡಲು அவரால முடியும், ತನ್ನಿಂದ ಆಗ್ತದೆ. தீமை செய்யறவரால, ನಾನು ಕೆಟ್ಟದ್ದು ಮಾಡೋದಿಲ್ಲ. ஒரு தகப்பன் அந்த உறவுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ನೋಡಿ, ಆ ತಂದೆ ಸಂಬಂಧದೊಳಗೆ ಬರ್ತಾ ஆலோசனையும் அந்த புத்திமதியும் எப்படி உங்களுக்குள்ள கொண்டு வரணும்ன்றத அவர் கொண்டு வரவர். ಆ ಆಲೋಚನೆ ಬುದ್ಧಿ ಮಾತನ್ನು ನಿಮ್ಮೊಳಗೆ ಯಾವ ರೀತಿ ತರಬೇಕು ಅನ್ನೋದು ಆತನಿಗೆ ತಿಳಿದಿರ್ತದೆ. ಆಮೆನ್. எவ்வளவு சுலபமா இருக்குது பாருங்க, ಎಷ್ಟು ಸುಲಭವಾಗಿದೆ ನೋಡಿ, இது எவ்வளவு நல்லது, ಇದೆಷ್ಟು ಒಳ್ಳೇದು. இன்னும் கொஞ்சம் மேல போலாம், இன்னும் ಸ್ವಲ್ಪ ಮೇಲೆ ಹೋಗೋಣ. பாருங்க, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்திட்டார். ದೇವರು ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಮಿಗಿಲಾಗಿ ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರಸ್ತಾಪಿಸಿದ್ದಾನೆ. எல்லாவற்றுக்கும் மேலாக, ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಮಿಗಿಲಾಗಿ. அதனால அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்திட்டதுனால, ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಮಿಗಿಲಾಗಿ ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರಸ್ತಾಪಿಸಿರೋದ್ರಿಂದ நம்ம வாழ்க்கையில எதை அவர் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறாரோ அந்த பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிற வார்த்தையினால தான் நம்மளை கட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನನ್ನು ಪ್ರಸ್ತಾಪಿಸಿದಾನೋ ಆ ಪ್ರಸ್ತಾಪಿಸಿದ ವಾಕ್ಯದಿಂದಲೇ ನಮ್ಮನ್ನು ಕಟ್ಟೆ ಎಬ್ಬಿಸಬೇಕಂತ ಬಯಸ್ತಾನೆ. ஏன்னா அவர் அதை விரும்புகிறார். ಯಾಕೆಂದ್ರೆ ಆತನ ಅದನ್ನು ಬಯಸ್ತಾನೆ. அதனாலதான் சில நேரத்தில் இந்த வேத வாசிக்கிறது ஏன் நம்ம முக்கியம் சொல்றோம். ಆದ್ರಿಂದ ಸತ್ಯವೇದ ಓದೋದು ಯಾಕೆ ಬಹಳ ಮುಖ್ಯ ಅಂತ ಯೋಚಿಸ್ತೇವೆ. ಯಾಕೆ? ஏன்னா அவர் வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಆತನ ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರಸ್ತಾಪಿಸಿದ್ದಾನೆ. அவர் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிற வார்த்தையில தான் நம்ம வாழ்க்கையை பிரஸ்தாபப்படுத்த போகிறார். ಆತನು ಪ್ರಸ್ತಾಪಿಸಿದ ವಾಕ್ಯದಿಂದಲೇ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಪ್ರಸ್ತಾಪ ಪಡಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. அதனால பாருங்க, கடவுளோடு கூட ஐக்கியம் கொள்ளவோ உறவு கொள்ளவோ வேத வாக்கியம் மிக அவசியம். ಆದ್ರಿಂದ ದೇವರೊಂದಿಗೆ ಐಕ್ಯಗೊಳ್ಳಿಕ್ಕೋ ಸಂಬಂಧ ಬೆಳೆಸಲಿಕ್ಕೋ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಬಹಳ ಮುಖ್ಯ. ஒரு உணர்வுலயே ஒரு உணர்ச்சியிலே இது வாழ்ந்துட முடியாது. ಒಂದು ಭಾವನೆಯೊಂದಿಗೆ ನಾವು ಇದರ ಬದುಕಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அதனால இந்த வார்த்தையின் மேல அந்த உறவுக்குரிய எல்லா பிரஸ்தாபத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தையில வரக்கூடிய அந்த பிரஸ்தாபத்தினால தான் என் வாழ்க்கை அப்படி பிரஸ்தாபமா. ಈ ಭಾವನೆಗಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಸ್ತಾಪನೆ ಹೊಂದಬೇಕಾದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಸ್ತಾಪನೆ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗಲೇ ನಮ್ಮ ಜೀವನನೇ ಪ್ರಸ್ತಾಪನೆ ಹೊಂದೋದು. ஆமென். ಆಮೆನ್. வாசிக்கலாம் பாருங்க. ಓದೋಣ. ஏசாயா 55க்கு வா. ಏಷಯ 55ಕ್ಕೆ ಬನ್ನಿ. ஏன் அப்படி ஒரு வார்த்தையை அவர் பிரஸ்தாபப்படுத்தணும்? ಯಾಕೆ ಅಂತ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಆತನು ಪ್ರಸ್ತಾಪಿಸಬೇಕು? ஏன் அதை செய்யணும்? ಯಾಕೆ ಅದನ್ನು ಮಾಡಬೇಕು? முக்கியம் பாருங்க, ಬಹಳ ಮುಖ್ಯ ನೋಡಿ. ஏசாயா 55. ಏಷಯ 55 11-12 வாசிக்கிறப்பா. 11 ಮತ್ತು 12ನೇ ವಾಕ್ಯ. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையான இடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆக்கும்படி வாய்க்கும். ಹಾಗೆಯೇ ನನ್ನ ಬಾಯಿಂದ ಹೊರಟ ಮಾತು ನನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥವನ್ನು ನೆರವೇರಿಸಿ
ನಾನು ಉದ್ದೇಶಿಸಿದ್ದನ್ನು ಕೈಗೂಡಿಸದ ಹೊರತು ನನ್ನ ಕಡೆಗೆ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹಿಂದಿರುಗುವುದಿಲ್ಲ. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும். ನೀವು ಆನಂದ ಭರಿತರಾಗಿ ಹೊರಡುವಿರಿ, ಸಮಾಧಾನದಿಂದ ಮೆರವಣಿಗೆಯಾಗಿ ಬರುವಿರಿ. ಬೆಟ್ಟ ಗುಡ್ಡಗಳು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಜಯಘೋಷ ಮಾಡುವವು, ಅಡವಿಯ ಮರಗಳೆಲ್ಲ ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆಯುವವು. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சமும் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாக ನಿರ್ಮೂಲமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ಮುಳ್ಳಿಗೆ ಬದಲಾಗಿ ತುರಾಯಿಯು, ದತ್ತೂರಿಗೆ ಪ್ರತಿಯಾಗಿ ಸುಗಂಧವು ಬೆಳೆಯುವವು. ಆ ವನವು ಯೆಹೋವನ ನಾಮಸ್ಮರಣೆಗೆ ಶಾಶ್ವತವಾದ ಗುರುತಾಗಿ ಎಂದಿಗೂ ಅಳಿಯದಿರುವುದು. ஒரு வார்த்தை எப்படி வேலை செய்யுதுன்றது சொல்றாரு. ಆತನ ವಾಕ್ಯ ಹೇಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ ಅನ್ನೋದು ಕುರಿತು ಹೇಳ್ತಾರೆ. பாருங்க, உறவுக்குள்ள வந்தாதான் ஒருத்தருடைய வார்த்தை மேல ரொம்ப அக்கறையா இருக்கும். ನೋಡಿ, ಸಂಬಂಧದ ಒಳಗೆ ಬಂದ್ರೇನೆ ಒಬ್ಬರ ಮಾತಿನ ಅಕ್ಕರೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದನ್ನು அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம், ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ கவனம் கொடுப்போம், ಅದು ಗಮನ ಕೊಡ್ತೇವೆ, மரியாதை வரும், ಅದಕ್ಕೆ ಘನತೆ ಬರ್ತದೆ. கர்த்தர் தன் வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறதுனால ಆದ್ರಿಂದಲೇ ದೇವರು ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರಸ್ತಾಪಿಸಿರೋದ್ರಿಂದ நம்முடைய வாழ்விலையும் அந்த பிரஸ்தாபத்தை ஏற்படுத்த அந்த வார்த்தையின் மூலம் மாத்திரம் தான் நம்மளோட தொடர்பு. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆ ಪ್ರಸ್ತಾಪಿಸೋದಕ್ಕೆ ಆತನ ವಾಕ್ಯದಿಂದಲೇ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ತೇವೆ. ரொம்ப முக்கியம். ಇದು ಬಹಳ ಮುಖ್ಯ. நிறைய பேர் பைபிள்ல ரொம்ப விசேஷமா அதை பார்க்கறதில்ல. ಆದ್ರಿಂದಲೇ ಸತ್ಯವೇದವನ್ನು ಅನೇಕರು ಬಹಳ ವಿಶೇಷವಾಗಿ ನೋಡೋದು. நேரத்தில் அதில் இருக்கிற சில விஷயங்கள் புரியாம போயிடலாம். ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಅದರಲ್ಲಿ ಇರುವ ಕಾರ್ಯಗಳು ಅರ್ಥವಾಗದೆ, சில விஷயங்கள் நமக்கு தெரியாம போயிடலாம். ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳು ನಮಗೆ ತಿಳಿಯದೆ ಹೋಗ್ಬಿಡ್ಬೋದು. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ, வேதம் வாசிப்பது ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் விழுந்த கடமை கிடையாது. இது உறவை மேன்மைப்படுத்துகிற ஒரு வழி. ಸತ್ಯವೇದ ಓದೋದು ಅನ್ನೋದು ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ಬಿದ್ದಿರುವಂತ ಒಂದು ಕಡ್ಡಾಯ ಅಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಆ ಸಂಬಂಧದ ಅಡಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಮಾರ್ಗ. ஒரு சிலர் 10 நிமிஷம் பேசினாவே சொல்லிடுவாங்க அவங்களுக்கு வேதத்தின் அறிவு அவ்வளவு பெருசா இருக்கு. ಕೆಲವೊಬ್ಬರು ಬಲಿ 10 ನಿಮಿಷ ಮಾತಾಡಿದ್ರೆ ನಾನು ಹೇಳ್ಬಿಡ್ತೇನೆ ವಾಕ್ಯದ ಕುರಿತಾಗಿ ಎಷ್ಟು ಎಲ್ಲರೂ வேதத்தை தெரிஞ்சிருக்கான்னு சொல்லலாம். 10 நிமிஷம் ரொம்ப பெருசா வேணாம். 10 ನಿಮಿಷ ಮಾತಾಡಿದ್ರೆ ವಾಕ್ಯದ ಕುರಿತು ಎಷ್ಟು ತಿಳಿದಿಟ್ಟಿದ್ದಾರೆ அந்த அளவுக்கு வார்த்தையை குறித்து அறிவு இருக்குன்னு சொல்லிடுவேன். ಎಲ್ಲಿಯವರೆಗೂ ವಾಕ್ಯದ ಕುರಿತ ತಿಳುವಳಿಕೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡ್ತೇನೆ. ஏன்னா ಯಾಕೆಂದ್ರೆ வார்த்தை தான் ஒரு மனுஷனை அவன் எந்த அளவுக்கு அந்த உறவுல இருக்கிறான்றதை வெளிப்படுத்தி காமிக்கும். ವಾಕ್ಯನೇ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ಪ್ರಕಟಿಸ್ತದೆ. அதனால இந்த வார்த்தைக்குள்ளாக நீ வரும்போதுதான் உறவுக்குரிய பிரஸ்தாபங்கள் வெளியாகும். ಆದ್ರಿಂದ ವಾಕ್ಯದೊಳಗೆ ಬರುವಾಗಲೇ ಸಂಬಂಧ ಕುರಿತಾದ ಪ್ರಸ್ತಾಪನೆಗಳು ಹೊರಗೆ ಬರ್ತವೆ. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் பாருங்க, நிறைய பேர் நடக்கணும்னு விரும்புறோம், ಆದ್ರೆ ಅನೇಕರು ನಡಿಬೇಕಂತ ಬಯಸ್ತೇವೆ. எப்படியாவது நடக்கணும்னு விரும்புறோம், ಹೇಗಾದ್ರೂ ನಡಿಬೇಕು, எப்படியாவது ஆயிடணும், ಹೇಗಾದ್ರೂ ಆಗ್ಬಿಡ್ಬೇಕು, எப்படியாவது மேல இருந்து வந்துடணும், ಹೇಗಾದ್ರೂ ಮೇಲಿಂದ ಬಂದ್ಬಿಡ್ಬೇಕು, எப்படியாவது அந்த மந்திரம் தந்திரமா இதெல்லாம் ಹೇಗಾದ್ರೂ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಇದೇನ್ ಮಂತ್ರನ. பாருங்க, கடவுள் ஒரு அருமையான ஒரு தகப்பன். ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು அருமையான தகப்பன், ಒಂದು ಬಹಳ ಒಳ್ಳೆ ತಂದೆ, நல்ல தகப்பன், ಒಳ್ಳೆ ತಂದೆ. நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றிலுமே நாம் பரிபூர்ணம் அடையணும் விரும்புகிற தகப்பன். ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಭಾಗಗಳು ಪರಿಪೂರ್ಣಗೊಳ್ಬೇಕಂತ ಬಯಸುತ್ತಾರೆ. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் என்ற, ಆದ್ರಿಂದ ನನ್ನ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವಂತ ಮಾತು, என் வாயிலிருந்து புறப்படும் வசனம், ನನ್ನ ಬಾಯಿಂದ ಹೊರಟ ಮಾತು அது வெறுமையா இடத்துக்கு திரும்பாமல், ಅದು ನನ್ನ ಬಳಿ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹಿಂದಿರುಗದೆ, நான் விரும்புகிறதை செய்து ನನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥವನ್ನು ನೆರವೇರಿಸಿ நான் அதை அனுப்பின காரியமாக்கும்படி செய்யும். ನಾನು ಉದ್ದೇಶಿಸಿದನ್ನು ಕೈಗೂಡಿಸಿ ಬರ್ತದೆ. கடவுளுடைய விருப்பங்கள் எப்படி நம்ம கிட்ட வருது? ಅಂದ್ರೆ ದೇವರ ಬಯಕೆಗಳು ನಮ್ಮ ಬಳಿ ಬರ್ತದೆ. ஒரு விருப்பத்தை நமக்கு தெரிவிக்கிறார். ಹೇಗೆ ತನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥವನ್ನು ನಮಗೆ ತಿಳಿಯಪಡಿಸ್ತಾನೆ? எப்படி தெரிவிக்கிறார்? ಹೇಗೆ ತಿಳಿಯಪಡಿಸ್ತಾನೆ? ரெண்டு பேர் பேசும்போது தாங்க விருப்பங்கள் வெளியில வரும். ನೋಡ್ರಿ, ಇಬ್ರು ಮಾತಾಡುವಾಗಲೇ ಇಷ್ಟಾರ್ಥದ உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ನಿಮಗೆ ಏನು ಇಷ್ಟ? அவங்க உடனே பதில் சொல்லுவாங்க. ಉತ್ತರ எனக்கு இது பிடிக்கும், ನನಗೆ ಇದು ಇಷ್ಟವಾಗ್ತದೆ, என்ன விரும்புறீங்க, நான் என்ன விரும்புறேன், ನಾನು ಏನು ಬಯಸ್ತೇನೆ. கர்த்தர் சொல்றார், என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் என்றார். ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವಂತ ಮಾತು. பாருங்க, இந்த வேதத்துல நீங்க அமரும் பொழுது கடவுள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். ನೋಡಿ, ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಾಗ ದೇವರು ಬಯಸುವಂತ ವಾಕ್ಯಗಳು ನಿಮಗೆ ಹೊರಟು ಬರ್ತವೆ. கர்த்தர் என்ன ஆசை வச்சிருக்கிறார், ದೇವರು ಏನು ಆಸೆ நோக்கங்கள் எவ்வளவு பெற்றதா இருக்குது, ಉದ್ದೇಶಗಳು ಎಂತದಾಗಿದೆ, என்ன செய்ய போகிறார், ಏನು ಮಾಡಲಿಕ್ಕೆ எதிர்காலங்களை எப்படி திட்டமிட்டு வச்சிருக்கிறார், ಭವಿಷ್ಯ ಕುರಿತು ಯಾವ ರೀತಿ ಯೋಜನೆ ಹಾಕಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் சொல்ற என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் என் விருப்பம், அவர் விருப்பத்தை வெளியில கொண்டு வரதான். ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನ ಬಾಯಿಂದ ಹೊರಟಂತ ಮಾತುಗಳು ನನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥವನ್ನು ನೆರವೇರಿಸ್ತದೆ, அவர் விருப்பத்தை நிறைவேற்றுதான். ಆತನ ಇಷ್ಟಾರ್ಥವನ್ನು ನೆರವೇರಿಸ್ತದೆ. அதனால இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேற உடனே அவர்ட்ட பைபிள் கொடுத்த உடனே அவர்ட்ட வேத சுருள் கொடுத்த உடனே திறந்து என்ன பேசினான்றீங்க? ಆತನ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಹೊಂದಿ ದಡಕ್ಕೆ ಬಂದು ಆತನ ಬಳಿ ಆ ಸುರುಳಿಯನ್ನು ಗ್ರಂಥವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದ. ಆತನ ಏನು ಮಾತಾಡ? யாருடைய விருப்பத்தை பேசினார்? ಯಾರ ಬಯಕೆಯನ್ನು ಮಾತಾಡದ? யாருடைய விருப்பம் அது? ಯಾರ ಬಯಕೆ? பிதாவுடைய விருப்பம். ತಂದೆ ಬಯಕೆ. பிதா எதுக்கு என்ன அனுப்பினார்? ತಂದೆ ಯಾಕೆ ನನ್ನ பிதா எனக்கு எதுக்கு அபிஷேகம் ತಂದೆ பண்ணினார்? ಯಾಕೆ ನನ್ನ ಅಭಿಷೇಕಿಸಿದ? எப்படி அனுகிரகம்
ಅನುಗ್ರಹ ವರ್ಷಗಳು ಉಂಟಾಗ போகுது ಹೇಗೆ ಒಂದು ಅನುಗ್ರಹ ವರ್ಷ எப்படி தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் ಹೇಗೆ ಬಡವರಿಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು எப்படி ಸಾರ್ತಾನೆ, சிறைப்பட்டவர்கள் விடுதலாக ಹೇಗೆ போறாங்க, ಸರಿಯಾದವರನ್ನ எப்படி குருடர்கள் காண போறாங்க, ಹೇಗೆ ಕುರುಡರು ನೋಡ್ತಾರೆ. இப்ப அந்த வேத சுருளை திறந்த உடனே ஒரு பெரிய காரியத்தை வெளியில பேசுறார். பிதா இந்த உலகத்தை எப்படி நேசிக்கிறார், பிதா என்ன செய்ய விரும்புகிறார், பிதா என்ன கொண்டு எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறார், பிதாவுடைய விருப்பம் என்ன, பிதாவுடைய ஆசை என்ன, அதுதான் இயேசு பேசுறார். ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಸುರುಳಿಯನ್ನು ತೆರೆದು ಆತನು ಮಾತಾಡುವಂತ ವಿಷಯ, ತಂದೆ ಹೇಗೆ ಲೋಕವನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ, ತಂದೆ ಹೇಗೆ ನನ್ನ ಕುರಿತಾಗಿ ಯೋಜನೆ ನೆರವೇರಿಸ್ತಾನೆ, ತಂದೆ ನನ್ನ ಮೇಲೆ ಯಾವ ರೀತಿ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ಅದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ಜಾರ್ಜ್ ಮುಲ್ಲರ್ சொல்றாரு, ಜಾರ್ಜ್ ಮುಲ್ಲರ್ ಎಂಬವರು ಹೇಳ್ತಾರೆ, ரொம்ப முக்கியம், ಬಹಳ ಮುಖ್ಯ. ಜಾರ್ಜ್ ಮುಲ್ಲರ್ ஒரு எழுப்புதல் ஆள் பாருங்க, ஒரு விசுவாச வீரர் அவர். ಜಾರ್ಜ್ ಮುಲ್ಲರ್ ಒಬ್ಬ ನಂಬಿಕೆ ವೀರ ನೋಡಿ. அவர் சொல்றாரு, எழுதப்பட்ட வார்த்தைகளில் என் நேரங்களை செலவிடுவதை நான் என் வாழ்க்கையில ஒரு முக்கியமாக கருதுகிறேன், முக்கிய மகிழ்ச்சியின் நேரமாக கருதுகிறேன். ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನನ್ನ ಸಮಯವನ್ನು ಕಳೆಯೋದ್ರಲ್ಲಿ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದ ಉಲ್ಲಾಸದ ಒಂದು ಅಂಶ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಎಣಿಸ್ತೇನೆ. எதுவும் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಾ? ஆமென். ಆಮೆನ್. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாருங்க, ಬಹಳ ದಿವಸಗಳ ಹಿಂದೆ ನೋಡಿ, 2004 வருடம் இருக்கும். அப்போ ஊழியத்துக்கெல்லாம் நான் வரல, 2004 ஆரம்பிக்கவே இல்லை. 2004ನೇ ವರ್ಷ ಆಗಲ್ಲ ಸೇವೆನೇ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿಲ್ಲ. எனக்கு ரொம்ப ஒருத்தர் ரொம்ப மனவேதனை ஆக்கிட்டாங்க. ನನ್ನನ್ನು ಬಹಳ ಒಬ್ಬರು ಮನೋವೇದನೆಗೆ ಒಳಪಡಿಸಿದ್ರು. அவமானமான சில வார்த்தைகள்லாம் பேசிட்டாங்க, ಅವಮಾನಕರವಾದ ಪದಗಳನ್ನೆಲ್ಲ ಆಡ್ಬಿಟ್ರು. என்ன என்கிட்ட ஒன்றும் இல்லை, அதனால் பொண்ணு கொடுக்கறதுக்கு பதிலாக சில இழிவான வார்த்தைகளை பேசிட்டாங்க. ಅಂದರೆ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನ ಬಳಿ ಏನಿಲ್ಲ, ಅದರಿಂದ ಹೆಣ್ಣನ್ನು ಕೊಡೋದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಬಹಳ ಅವಮಾನಕರವಾದ ಪದಗಳನ್ನ ಆಡ್ಬಿಟ್ಟು, ஒன்றுமே இல்லை, ನಿನಗೇನಿಲ್ಲ, வெறும் பையன், ಬರೀ ಹುಡುಗ, ஊழியக்காரனுக்கு பொண்ணு கொடுத்து பிச்சைக்காரனுக்கு பொண்ணு கொடுக்கலாம், ಸೇವಕನಿಗೆ ನನ್ನ ಮಗಳು ಕೊಡೋದಕ್ಕಿಂತ ಭಿಕ್ಷುಕನಿಗೆ ಕೊಡ್ಬೋದು, அதெல்லாம் பேசிட்டாங்க பாருங்க. அன்றைக்கி மழை ரொம்ப சோர்வாக வந்தேன் நான். ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ಆಡ್ಬಿಟ್ರು, ಬಹಳ ನಿರಾಶನಾಗ್ಬಿಟ್ಟೆ. அப்போது தங்கியிருந்த ஒரு சின்ன இடம் தான் அது. ನಾನು ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದು ಕೋಣೆ ಬಹಳ ಚಿಕ್ಕ, சாப்பிடல, ರಾತ್ರಿ ಊಟ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆனாலும் எனக்கு எப்போ இந்த வேத வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ಆದರೂ ಯಾವಾಗ ಸತ್ಯವೇದ ಓದೋದು ಬಹಳ ಇಷ್ಟವಾಗ್ತದೆ. என் தலையணை பக்கத்தில் பைபிள் எப்பவும் இருக்கும். ಇವತ್ತು ಸಹ ನನ್ನ ತಲೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾವಾಗ ಸತ್ಯವೇದ ಇರುತ್ತೆ. டக்குன்னு லைட்டை போட்டு வந்து பைபிள் படிச்சுட்டு இருப்பேன். ನಿದ್ರೆ ಬರ್ತಿದ್ದು ತಕ್ಷಣ ಲೈಟ್ ಆಗ್ಬಿಟ್ಟು ಸತ್ಯವೇದ ಓದ್ತಿರ್ತಾರೆ. அது நல்லா படுத்துட்டு இருப்பாங்க, ராத்திரி ஒரு 1:30-2 மணி இருக்கும். ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ, ರಾತ್ರಿ 1 ಗಂಟೆ 2 ಗಂಟೆ வார்த்தைகள் என் காதில் அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. ವಾಕ್ಯಗಳು ಬಂದು ಕಿವಿಯಲ್ಲಿ ಆಡ್ತಾ ಇವೆ. அப்படியே எழுந்துட்டு ಎದ್ದು ನೀವು அப்படியே பைபிளை திறக்கிறேன். ಸತ್ಯವೇದ ತೆರಿತಾನೆ. திறந்த உடனே வேதம் எப்பவுமே அப்படி வாசிக்கிறதுல இப்போ சிஸ்டமாக வாசி பைபிள் திறந்தம் பாருங்க. ಸತ್ಯವೇದ ಯಾವಾಗ ಕ್ರಮವಾಗಿ ಓದ್ತಾನೆ, ಆದರೆ ಆ ದಿವಸ ಈ ರೀತಿ ತೆರೆದೇ ನೋಡಿ. 1 நாளாகமம் 1 ಪೂರ್ವಕಾಲ 29ஆம் அதிகாரம் 11-12 என்னால் மறக்கவே முடியாது பாருங்க. 29ನೇ ಅಧ್ಯಾಯ 11-12ನೇ ವಾಕ್ಯ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ மறக்கவே முடியாது, என்ன ಮರಿಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. எல்லாம் திறந்து பாருங்க, அருமையான ஒரு வசனம் பாருங்க. ಎಲ್ಲರೂ ತೆರೆದಿಟ್ಟು ನೋಡಿ, ಬಹಳ ಸುಂದರವಾದ ವಾಕ್ಯ. 11-12 11 ಮತ್ತು 12ನೇ ವಾಕ್ಯ. கர்த்தாவே, ಯೆಹೋವ, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உம்முடையவைகள். ಮಹಿಮಾ, ಪ್ರತಾಪ, ವೈಭವ, ಪರಾಕ್ರಮ, ಪ್ರಭಾವಗಳು ನಿನ್ನವು. வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். ಭೂಮಿ ಆಕಾಶಗಳಲ್ಲಿ ಇರುವುದೆಲ್ಲ ನಿನ್ನದೇ. கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. ಯೆಹೋವನೇ, ರಾಜ್ಯವೂ ನಿನ್ನದು. தேவரீர் எல்லாருக்கும் தலையாக உயர்ந்திருக்கிறீர். ನೀನು ಮಹೋನ್ನತನಾಗಿ ಸರ್ವವನ್ನು ಆಳುವವನಾಗಿರುತ್ತೀ. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ಪ್ರಭಾವ, ಐಶ್ವರ್ಯಗಳು ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಿಂದ ಬರುತ್ತವೆ. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ನೀನು ಸರ್ವಾಧಿಕಾರಿಯು. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. ಬಲ ಪರಾಕ್ರಮಗಳು ನಿನ್ನ ಹಸ್ತದಲ್ಲಿ ಇರುತ್ತವೆ. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ಎಲ್ಲ ದೊಡ್ಡಸ್ತಿಕೆಗೂ ಶಕ್ತಿಗೂ ನೀನೇ ಮೂಲನು. இன்னும் என்கிட்ட அந்த பைபிள் நான் என்ன வச்சிருக்கேன், அந்த டைமில் வேற வேதம் வச்சிருந்தேன், ಆ ಸಮಯದಲ್ಲಿ ஏடு ஆயிடுச்சு. ಬೇರೆ ಸತ್ಯವೇದ ಇಟ್ಟಿದೆ, ಅದು ಇಂದಿಗೂ ನನ್ನ ಬಳಿ ಇದೆ. நேரத்தோடு கூட, ಸಮಯದೊಂದಿಗೆ, பேசின காலத்தோடு கூட, ಮಾತಾಡಿದ ಕಾಲದೊಂದಿಗೆ, மனப்பக்குவத்தை அந்த வெள்ளை சைடில் இருக்கிற அந்த ஸ்ட்ரிப்பில் எழுதி வச்சிருப்பேன். ನನ್ನ ಮನಪಕ್ವತೆಯನ್ನು ಆ ಬಿಳಿ ಖಾಲಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದೆ. அந்த வார்த்தை அவர் சொல்லும் போது பாருங்க, ಆ ಮಾತನ್ನು ಆಡುವಾಗ எனக்குள்ள இருந்த 1000 தோல்வியின் ராட்சதன் அப்படியே வெளியில ஏறலாம். ನನ್ನೊಳಗೆ ಇದ್ದಂತ 1000 ರಾಕ್ಷಸನ அவமானம்ன்றத வெளியில போக ஆரம்பிச்சு. ಅವಮಾನ ಅಲ್ಲ, ನನ್ನಿಂದ ಹೊರಟು ಹೋಯಿತು. என்ன குறிச்சு பேசின வார்த்தைகள் சுக்குநூறாகி போச்சு. ನನ್ನ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡಿದ ಎಲ್ಲಾ ಅಂಶಗಳು ಅದು ನುಚ್ಚುನೂರಾಗಿ. காலத்துல நான் ஒண்ணுமே இல்லாத போயிடுவேன்னு சொன்ன வார்த்தைகளை காணாம போயிடுச்சு. ಭವಿಷ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಏನಿಲ್ಲದೆ ಆಗ್ಬಿಡ್ತಾನಂತೆ ಆಡಿದ ಮಾತುಗಳೆಲ್ಲ ಕಾಣದೆ ಹೋಗ್ಬಿಡ್ತು. 2 வசனம் தான் பாருங்க. 2 ವಾಕ್ಯಗಳು. மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் அவருடையது. ಮಹಿಮೆ, ಪ್ರತಾಪ, ವೈಭವ, ಪರಾಕ್ರಮ, ಪ್ರಭಾವಗಳು ಆತನದು. வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவருடையது. ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು, ಆಕಾಶದಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು ಆತನದು. ராஜ்யம் அவருடையது. ರಾಜ್ಯವು ಆತನದು. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறார். ನೀನು ಮಹೋನ್ನತನಾಗಿ ಸರ್ವ
ಸರ್ವವನ್ನು ಆಳುವವನಾಗಿ ஐஸ்வர்யம் கனம் உம்மாலே வருகிறது. ಪ್ರಭಾವ ಐಶ್ವರ್ಯಗಳು ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಿಂದ தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ದೇವರೇ ಸರ್ವಾಧಿಕಾರಿಯು. உம்முடைய கரத்தினால சத்துவம் வல்லமையும் உண்டு. ಬಲ ಪರಾಕ್ರಮಗಳು ನಿನ್ನ ಹಸ್ತದಲ್ಲಿ ಇರ್ತದೆ. எவரையும் ಯಾರನ್ನಾದರೂ பூமியில அவரை விசுவாசிக்கிற எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவரால் ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಂಬುವಂತ ಯಾರನ್ನಾದರೂ ದೊಡ್ಡಸ್ತಿಗೆಗೂ ಶಕ್ತಿಗೂ ತರಲಿಕ್ಕೆ ಆತನ ಆಗ್ತದೆ. விசுவாசிக்கிறீங்க ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಾ? பாருங்க, இந்த வார்த்தை நீங்க வரலன்னு வச்சுங்களேன், ನೋಡ್ರಿ ಈ ವಾಕ್ಯ ಆ ದಿವಸ ಬರಲಿಲ್ಲ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, நம்பிக்கை என்பது எனக்கு இருந்திருக்காது. ನಂಬಿಕೆ ಅನ್ನೋದೇ ನನಗೆ ಇರ್ತಿದ್ದಿಲ್ಲ. எப்பவுமே பாருங்க, கடவுள் நம்மளோட பேசுறத அவர் நம்மோடு கூட பகிர்ந்து ஒரு பிள்ளைக்கு போதிக்கிற மாதிரி போதிக்குது அப்படின்னா வார்த்தையில நீங்க எப்பெல்லாம் வரீங்களா அப்பதான் போய் ಯಾವಾಗಲ ತಂದೆ ತನ್ನ ಮಗನಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಬಯಸುವಂತ ಅಂಶಗಳೆಲ್ಲ ಯಾವಾಗ ನೀವು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ತೀರೋ ಆಗ್ಲೇ ಅದನ್ನ அவர் விருப்பம் எப்படி வரணுமா வசனமா வெளியில வராராம். ಆತನ ಇಷ್ಟಾರ್ಥ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ வெறுமையா திரும்பி போகாது, ಅದು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹಿಂದಿರುಗೋದಿಲ್ಲ. 2004 இந்த வசனம் வந்தது வெளியில. 2004 ಈ ವಾಕ್ಯ ಹೊರಟು ಬಂತು. 2012 அவர் எதை சொன்னார் அதை நிறைவேற்றிக்கலாம். 2012 ಆತನು ಯಾವುದನ್ನು ನುಡಿದನೋ ಅದನ್ನು ನೆರವೇರಿಸಿದ. பேசணும்னு உயிரோடு இருக்கிறான், ಮಾತಾಡಿದವನು ಜೀವದಿಂದಿದ್ದಾನೆ, கூட இருந்தவங்களும் உயிரோடு இருக்கிறாங்க, ಆತನೊಂದಿಗಿದ್ದವರು ಜೀವದಿಂದಿದ್ದಾರೆ, கேட்டவனும் உயிரோடு இருக்கிறான், ಕೇಳಿದವನು ನಾನು ಜೀವದಿಂದ, பிசாசும் உயிரோடு இருக்கிறான், ಸೈತಾನು ಜೀವದಿಂದಿದ್ದಾನೆ, கர்த்தரும் இருக்கிறார், ಕರ್ತನು ಇದ್ದಾನೆ. ಆಮೆನ್. எப்பவுமே அந்த உறவுக்குள்ள வரும்பொழுது தான் நம்மளால கட்டி எழுப்ப முடியும். ನೋಡಿ, ಯಾವಾಗಲೂ ಆ ಸಂಬಂಧದೊಳಗೆ ಬರುವಾಗಲೇ ಅದು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸ್ತದೆ. இன்னொன்று வாசிக்கலாம், எபிரேயர் 6:17. ಇನ್ನೊಂದು ಇಬ್ರಿಯರಿಗೆ 6:17. ரொம்ப முக்கியம், நீங்க வார்த்தையில் அமர்றது ரொம்ப முக்கியம். ನೀವು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋದು ಅನ್ನೋದು ಬಹಳ இல்லைன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி வசப்படுற கிறிஸ்துவனா வாழ்ந்துக்கலாம், அவ்வளவுதான். ಇಲ್ದಿದ್ರೆ ಒಂದು ಉದ್ವೇಗ ಕೊಳಗಾದ ಕ್ರೈಸ್ತರ ಬದುಕಬಹುದು ಅಷ್ಟೇ. உணர்ச்சி வசப்படுற கிறிஸ்துவனா ஆமாங்க ஸ்தோத்திரம் பதர், ஆமென் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பதர், ஜெபமணிங்க பதர், தேங்க் யூ பதர், இப்படியே போயிட்டு இருக்கு. ಉದ್ವೇಗ ಕೊಳಗಾದ ಕ್ರೈಸ್ತರು ಅಂದ್ರೆ ಸ್ತೋತ್ರ ಬ್ರದರ್, ಆಮೆನ್ ಬ್ರದರ್, தேங்க் யூ பதர், ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬ್ರದರ್, ಏನೋ ಬ್ರದರ್ கடவுள்கிட்ட சொல்லி பாருங்க, ದೇವರ ಹತ್ರ ಹೇಳ್ಬಿಡ್ತಾನೆ. ಹೌದಾ ಬ್ರದರ್? இந்த ஸ்தோத்திரம் சொல்லி பிரைஸ் லார்ட் சொல்லி பிரதர் 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 சிஸ்டர் பிரதர்னே இப்படியே கால்த ஓடிடுவான் பாருங்க. ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿ ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ ಹೇಳಿ ಬ್ರದರ್ ಸಿಸ್ಟರ್ ಅಂತ ಹಾಗೆ ಕಾಲ. சிலருக்குலாம் வசனமே தெரியாது, பிரதர் சிஸ்டர் ரொம்ப நிறைய தெரியும். ಕೆಲವರಿಗೆ ವಾಕ್ಯ பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படியே சொல்லியே இருப்பாங்க. வசனம் வார்த்தை பிரச்சனைகள் மத்தியில் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. கூட எதனா இப்போ நெகட்டிவா பேசினா அதுக்கு ஒரு பிரைஸ், ஆமா பிரதர், உண்மை பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர், ஆமா அப்படிதான் பிரதர், இவன் இப்படிதான் பிரதர்னு சொல்லின்னு பண்ண தவிர ஒரு நாளும் வார்த்தையில் இருக்கிற வல்லமே பிரதர். ಕೆಲವರಿಗೆ ವಾಕ್ಯನೇ ಗೊತ್ತಿರಲ್ಲ, ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ ಬ್ರದರ್ ಸಿಸ್ಟರ್ ಅಂತ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರ್ತದೆ. ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನೆಗೆಟಿವ್ ಆಗಿ ಮಾತಾಡೋದು ಅದಕ್ಕೂ ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ ಬ್ರದರ್ ಸಿಸ್ಟರ್ ಎಂಬ ಹೇಳ್ತಿರ್ತಾರೆ. ஒரு அம்மா என்கிட்ட ஒரு பிரச்சனைக்கு வந்து பாருங்க, ಒಂದು ಅಮ್ಮ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಕುರಿತಾಗಿ ನನ್ನ ಬಳಿ ಬಂದು, அந்த அம்மா 20 வருஷமா ரட்சிக்கப்பட்டு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போய் நிற்குது. ಆ ಅಮ್ಮ 20 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆನೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಒಂದು ಆತ್ಮಿಕ ஏதோ ஒரு டவுட், ஒரு மனக்கவலை, உங்ககிட்ட ஒரு கவுன்சிலிங் எடுக்கணும்னு வந்து, ಏನೋ ಒಂದು ಡೌಟ್, ಒಂದು ಮನ ಕಷ್ಟ ನಿನ್ನ ಬಳಿ ಆಲೋಚನೆಗಾಗಿ ಬಂದಿದೆ. அதுக்கு அவன் கணவனுக்கு ஒரு பிரச்சனை, அது ஏகப்பட்ட பிரச்சனையிலேருந்து ஏதோ தேடி சரி ஓகே வந்துச்சேன்னு அதுக்கு ஒரு ஆலோசனை உட்கார்ந்தேன் பாரு. ತುಂಬಾ ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ಕೂಡಿ ಏನೋ ಹುಡುಕಿ ಬಂದ್ರಲ್ಲ ಎಂಬ ಒಂದು ಆಲೋಚನೆ ಕುಳಿತುಕೊಂಡೆ. 45 நிமிஷம் ஆகிப்போச்சு, 45 ನಿಮಿಷ ಆಯ್ತು. அந்த அம்மா தான் பேசினீரே தவிர நான் ஒன்றுமே பேச முடியல. ಆ ಅಮ್ಮನೇ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ ಹೊರತು ನಾನೇನು ಮಾತಾಡಲಿಲ್ಲ. எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ಹೇಗಿರ್ಬೋದು? ஆலோசனை நான் கொடுக்குறதா இல்லை அது எனக்கு கொடுக்குதான்னு தெரியாது. ಆಲೋಚನೆ ನಾನು ಆಕೆ ಕೊಡ್ಬೇಕಾ ಅಥವಾ ಅದು ನನಗೆ ಆಲೋಚನೆ ಕೊಡ್ತೀನಿ. பைபிள் வாசமும் கிடையாது, ಒಂದು ಸತ್ಯದ ವಾಕ್ಯನೂ ಇಲ್ಲ. முந்தானியை தூக்கி மூக்கில் வச்சு பிரதர் இப்படி பிரதர் பிரதர் அப்படி பிரதர் பிரதர் ஏன் பிள்ளைங்க பிரதர், என் வீட்டுக்காரன் அப்படி பிரதர் இப்படி பிரதர் அப்படி பிரதர், நானும் அப்படியே கையை வச்சு நீ எல்லாம் மூடின்னு உட்காந்துட்டேன். ಸೀರೆ ಅಂಚನ್ನು ಮೂಗಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ನನ್ನ ಬ್ರದರ್ ನನ್ನ ಗಂಡ ಹೀಗೆ ನನ್ನ ಸಮಸ್ಯೆ ಹಿಂಗೆ ಅಂತ ಅದನ್ನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕರ್ತರು ಎவ்வளவு நேசிக்கிறேன் பிரதர், ದೇವರು எவ்வளவு பிரதர், ஏன் பிரதர் அப்படி பிரதர், ಯಾಕೆ ಬ್ರದರ್ ಹೇಗೆ ಬ್ರದರ್ ಯಾಕೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. பைபிள் எங்க அம்மான்னு கேட்டேன். ನಾನು ಸತ್ಯವೇದ ಎಲ್ಲ அது வீட்டில் வச்சுட்டு வந்துக்கிறேன் பிரதர், ಮನೇಲಿ ಇಟ್ಬಿಟ್ಟು ಬಂದಿದ್ದೇನೆ. என்ன பொழப்பு பாருங்க, ಎಂತ ಜೀವನ இதெல்லாம் உனக்கு அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ಅದೆಲ್ಲ ಯೋಚಿಸೋದೇ ಇಲ್ಲ. ஒரு பைபிள் எடுத்து ಆಮೇಲೆ ಸತ್ಯವೇದ அதை திறந்து ತೆರೆದು ஏசாயா 41 அது கோர்ட்ல கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. ಏಷಯ 41 ಅದೇ ಅವ್ರ ಕೋರ್ಟ್ அந்த வசனத்தை வாசிக்க சொன்ன பாருங்க, ವಾಕ್ಯನ ಓದಲಿಕ್ಕೆ ரொம்ப பேசுறது ஒரு வசனம் தான் சொன்னேன் நான். ಒಂದು ವಾಕ್ಯ ಮಾತ್ರ ಹೇಳಿದೆ. உன்னிடத்தில் போராடுவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். ನಿನ್ನ ಬಳಿ ಹೋರಾಡುವವರನ್ನು ನೀನು ಹುಡುಕಿನೂ ಅವರು ನಿನಗೆ ಸಿಗೋದಿಲ್ಲ. போராடுவர்கள் நாசமாகி இல்பொருள் ஆவார்கள். ನಿನ್ನಲ್ಲಿ ಹೋರಾಡುವವರು ಅವರು ನಾಶವಾಗಿ ಏನಿಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತಾರೆ. இதெல்லாம் சொல்லி அது வசனத்துல எடுத்து காமிச்சு அதையே படிக்க வச்ச பாருங்க. ಅದನ್ನ ವಾಕ್ಯ ಎಲ್ಲ ತೆಗೆದು ತೋರಿಸಿ ಅದನ್ನೇ ಓದಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದೆ. ஓ இத ஜெபம் பண்ணு, ಹೋಗಿ ಇದನ್ನ ಇಟ್ಟು இதையே பேசு, ಇದನ್ನೇ ಮಾತಾಡು, அழுவுறத நிக்கவே, ಅಳೋದನ್ನ ನಿಲ್ಲಿಸು. என்னிடத்தில் போராடுவர்கள் தேடியும் காணாதிருப்பார்கள். ನನ್ನ ಬಳಿ ಹೋರಾಡುವವರನ್ನು ನಾನು ಹುಡುಕಿ ಅವರು ಸಿಗೋದು. என்னிடத்தில் வழக்காடுவர்கள்
ಇಲ್ ಪೊರುಳಾವಾர்கள். ನನ್ನ ಬಳಿ ವ್ಯಾಜ್ಯವಾಡುವವರು ಅವರು ನಾಶವಾಗಿ ಒಂದು ವ್ಯರ್ಥವಾದ ವಸ್ತುಗಳಾಗಿ ಬದಲಾಗ್ತಾರೆ. வசனங்களை சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் யோசிக்குது பாருங்க. ಆ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಓದ್ಮೇಲೆ ನಾವು 20 வருஷமா என்ன கோயிலுக்கு போச்சு, 20 ವರ್ಷದಿಂದ ಏನು ಯಾವ ಸಭೆ உறவு தெரியல பாருங்க. கடவுள் எனக்கு உதவி செய்கிறவன் தெரியல, ಆ ಸಂಬಂಧ ಗೊತ್ತಿಲ್ಲ, ದೇವ್ರು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. உலகத்தில் எனக்கு விரோதமா எழுந்துக்கும் போது எனக்கு உதவி செய்கிற கர்த்தர் இருக்கிறான் அந்த அறிவு இல்ல பாருங்க. ಲೋಕದಲ್ಲಿ ಹೋರಾಟಗಳು ಹೆಚ್ಚುವಾಗ ಸಹಾಯ ಮಾಡುವ ಕರ್ತನಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ. கர்த்தர் உறவுக்கு சம்பந்தப்பட்டவன் தெரியல பாருங்க. ದೇವರು ಆ ಸಂಬಂಧಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ. பிரச்சனை தெரியுது, ಬರೀ ಸಮಸ್ಯೆ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ, எதிரிகள் தெரியுது, ವೈರಿಗಳು போராட்டம் தெரியுது, ಹೋರಾಟ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ, வழக்கு எல்லாம் தெரியுது, ವ್ಯಾಜ್ಯಗಳು ಇವೆಲ್ಲವೂ ಗೊತ್ತಾಗಿದೆ. கடவுள் எவ்வளவு தகப்பனா இருக்கிறான்னு தெரியல. ದೇವರು ಎಷ್ಟಾಗಿ ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒரு தகப்பன் கூட இருந்து ஒருத்தன் கேஸ் போட்டானா அந்த தகப்பன் ஜட்ஜா இருந்தானா சும்மா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ತಂದೆ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದು ಒಬ್ಬನ ಕೇಸ್ ಹಾಕಿದ್ರೆ ಆ ತಂದೆ ಜಡ್ಜ್ ಆಗಿ, நம்ம தகப்பன் ஒரு ஜட்ஜ் ஆகுறாரு, ನಮ್ಮ ತಂದೆ ಒಬ್ಬ ಜಡ್ಜ್ ಆಗಿದ್ದಾನೆ, கேஸ் போடுறான், ಒಬ್ಬನ ಕೇಸ್ ಹಾಕ್ತಾನೆ. யார் பயப்படுவீங்க? ಯಾರಿಗೆ ಭಯಪಡ್ತೀರಾ? அவர் நீதிபரங்க. எத்தனை பேர் தெரியும் அவர் நீதிபரர்? ಆತನ ನೀತಿ ಸ್ವರೂಪನ್ರಿ. எங்க தகப்பன் ஒரு நீதிபரர். ನನ್ನ ತಂದೆ ನೀತಿ ಸ್ವರೂಪನು. நமக்கு சொன்னவங்க உன் தகப்பன் ஒரு நீதிபரர். ಅಮ್ಮಗೆ ಹೇಳ್ದೆ ನಿಮ್ ತಂದೆ ಒಬ್ಬ ನೀತಿ யார் கேஸ் போட்டாலும் அவர் எழுதுற நீதி தான் நிலை நிற்கும். ಯಾರು ಕೇಸ್ ಹಾಕಿದ್ರೆ ಆತನ ಹಾಕಿರೋ ನೀತಿನೇ ನೆಲೆಗೊಳ್ಳೋದು. அவர் சொல்ற வழக்குகளை கிட்ட கொண்டு வான்றார். ಆತನ ಹೇಳ್ತಾನೆ ನಿನ್ನ ವ್ಯಾಜ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ನನ್ನ ಬಳಿ எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிற ஒரு நீதிபரர் அப்பா வச்சு நீ ஏன் இப்படி உட்கார்ந்து முக்காடு வச்சாரு? ಎಲ್ಲವನ್ನು ನೀಗಿಸುವ ನೀತಿ ಸ್ವರೂಪನಾದ ತಂದೆನ ಇಟ್ಕೊಂಡು ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಇದೆಯಾ? இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு தொய்ந்த நிலைமையில போயிடுறாங்க மக்கள். ಇದೇ ಕ್ರೈಸ್ತ ಜೀವನದಲ್ಲಿ ಬಹಳ ಬೇಸತ್ತ ಅನುಭವಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಇಬ್ರಿಯರಿಗೆ 6ನೇ அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது வசனம் 17ನೇ ವಾಕ್ಯ. உண்மையான ஒரு வாழ்வுங்க கிறிஸ்துவ. ಬಹಳ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ ಒಳ್ಳೆ ಜೀವಿತ. நான்லாம் ரட்சிக்கப்பட்ட உடனே யாருக்காக அழுவல, கிறிஸ்துவனுக்காக தான் அழுதேன். ನಾನೆಲ್ಲ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಮೇಲೆ ಯಾರಿಗಾಗಿ ಅಲ್ಲಿಲ್ಲ, ಕ್ರೈಸ್ತರಿಗಾಗಿ ಆತ. ஒரு அருமையான ஒரு ஆண்டவர் வச்சிருக்கிறார், ಅಷ್ಟು ಒಳ್ಳೆ ದೇವ್ರನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ, இன்பமான தேவனை வச்சிருக்கிறான், ಬಹಳ ಸುಂದರಮಯವಾದ ದೇವ್ರನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. வாழ்க்கையில ஒருத்தனுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறான். ಜೀವನದಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದೆ ಇದ್ದಾನೆ. நான்லாம் பாருங்க வறண்ட நிலத்திலிருந்து அப்படியே வயல்வெளி வாய்க்கால பார்த்த மாதிரி இந்த வார்த்தையை பார்த்தோம். ನಾನೆಲ್ಲ ಬರಡುತನ ಜೀವನದಿಂದ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಹೊರತೆಯನ್ನು ನೋಡಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯಗಳು ನೋಡಿದೆ. வேதம் வாசிக்க உட்காந்து 50 அதிகாரம் வாசிக்க மேல மாட்டேன், அவ்வளவு வாசிப்பேன் பாருங்க, அவ்வளவு இன்பமா இருக்கும். ಸತ್ಯವೇದ ಓದಲು ಕುಳಿತುಕೊಂಡ್ರೆ 50 ಅಧ್ಯಾಯ ಓದಿ ಮುಗಿಸದೆ ಎದ್ದೋಳೋದಿಲ್ಲ, ಅಷ್ಟು ಸುಂದರವಾಗಿರ್ತದೆ. இப்போ கூட என்னோட நீங்க வேதம் வாசிக்க யாராவது உட்காந்து பாருங்க, நீங்க என்கிட்ட தோத்து போயிடுவீங்க. ಇವತ್ತು ಸಹ ಸತ್ಯವೇದ ಓದಲ್ಲಿ ನಾನೊಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ, ನೀವು ಸೋತು ಹೋಗ್ತೀರಿ. ஒரே சிட்டிங்ல நீதிமொழிங்க அப்படியே வாசிப்பேன், 31 அதிகாரத்தை வாசித்தாங்க வந்து எழுதுறோம். ಒಂದೇ ಸಿಟ್ಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಜ್ಞಾನೋಕ್ತಿ 31 ಅಧ್ಯಾಯ ಓದಿ ಮುಗಿಸಿ ಎದ್ದೇಳೋದು. 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல முடிச்சிருவோம் பாருங்க. 31 அதிகாரத்தை படிப்பாங்க. 1 ಗಂಟೆ 2 ಗಂಟೆಯಲ್ಲಿ 31 ಅಧ್ಯಾಯ ಓದಿ ಮುಗಿಸ್ತೀನಿ. எனக்கு அதெல்லாம் நான் செய்யணும் முயற்சில நடக்குது, எனக்கு ஒரு வாஞ்சை, வார்த்தையை வாசிக்கிறது எனக்கு ஒரு வாஞ்சை. ನಾನು ಮಾಡಲೇಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಪ್ರಯತ್ನ, ಒಂದು ದುಡಿಮೆ ಅಲ್ಲ ಇದು, ಓದಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಆಸಕ್ತಿ. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட அவர் எழுதப்பட்ட வார்த்தைகளை பார்க்க ஒரு வாஞ்சை. ಆತನ ಬಾಯಿಂದ ಹೊರಟು ಆತನಿಂದ ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ವಾಕ್ಯಗಳು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಅಷ್ಟು ಇಷ್ಟ. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಇಂಪುತನ. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல பழைய ஏற்பாட்டை படிக்காத உனக்கு புரியாதுன்னா, ರಕ್ಷಣೆ ಒಂದು ಹೊಸದ್ರಲ್ಲೆಲ್ಲ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಓದ್ಬೇಡ, ನಿನಗೆ ಅರ್ಥವಾಗುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. திறந்து முதல் மோசல அது ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார், பழைய ஏற்பாடுல ஆதியாக முதல் அதிகாரத்தை வாச்சோம். ನಾನು ಓದಿದ ಮೊಟ್ಟ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯನೇ ಆದಿಕಾಂಡ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ. ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರು ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ. அவர் அன்பு அங்கதான் பார்த்தேன், ತನ್ನ ಪ್ರೀತಿನ ಅಲ್ಲೇ ನೋಡಿದೆ. அவர் மனுஷனுக்காக காண்பித்த இரக்கத்தை அங்கதான் பார்த்தேன், ಮನುಷ್ಯನಿಗೆ ತೋರಿದ ಕರುಣೆಯನ್ನು ಅಲ್ಲೇ ನೋಡಿದ, தயவை பார்த்தேன், ದಯೆಯನ್ನು ನೋಡಿದೆ, அளவில்லாத ಐಶ್ವರ್ಯத்தை பார்த்தேன், ಮಿತಿ ಮೀರಿದ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ನೋಡಿದೆ. எவ்வளவு நல்ல கர்த்தர், ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ದೇವರು ಆತನು. இவ்வளவு நல்ல கர்த்தரை எப்படி நம்ம அறிந்து கொள்ளாம இருக்குது? ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ದೇವ್ರನ್ನ ಹೇಗೆ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳದೆ ಇರೋದು? எப்போ வார்த்தையிலெல்லாம் போறீங்களோ இன்னும் மன விசாலம் அடைஞ்சினே போகும். ಯಾವ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಳಗಾಗಿ ಹೋಗ್ತಿರೋ ಅಷ್ಟು ಮನೋಭಾವ ವಿಶಾಲಗೊಳ್ಳುತ್ತೆ. எபிரேயர் 6ாம் அதிகாரம் ಇಬ್ರಿಯರಿಗೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது வசனம் 17ನೇ ವಾಕ್ಯ. அந்தபடியே தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ಸ್ಥಿರಪಡಿಸುகிறார். ಹಾಗೆಯೇ ದೇವರು ತನ್ನ ಸಂಕಲ್ಪವು ನಿಶ್ಚಲವಾದುದೆಂಬುದನ್ನು ವಾಗ್ದಾನದ ಫಲಕ್ಕೆ ಬಾಧ್ಯರಾಗುವವರಿಗೆ ಬಹು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತೋರಿಸಬೇಕೆಂದು ಆಣೆ ಇಟ್ಟು ತನ್ನ ಮಾತನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸಿದನು. எப்படி சொல்றாரு பாருங்க, ಆ ರೀತಿ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு, ಹಾಗೆಯೇ ದೇವರು ವಾಗ್ದಾನದ ಫಲಕ್ಕೆ ಬಾಧ್ಯರಾಗಿರುವವರಿಗೆ. வாக்குத்தத்தம் இங்க இருக்குது, ವಾಗ್ದಾನ ಇಲ್ಲಿದೆ. சுதந்திரத்துக் கொள்றதுனா என்ன? ಅದನ್ನು ಸ್ವಾಧೀನ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಂದ್ರೆ ಏನು? சுதந்திரத்துக் கொள்றதுன்றது அதன் மேல ஒரு விருப்பத்தோடு போறது. ಬಾಧ್ಯವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಂದ್ರೆ ಅದರ ಮೇಲೆ ಒಂದು ಬಯಕೆಯಿಂದ அங்கீகரித்துக் கொள்றது, ಅದನ್ನು ஏற்றுக்கொள்றது. சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு என்னன்னா
ஒரு பொருளை கொண்டு வர வீட்டுக்கு, ஒரு பிள்ளை பார்க்குது, நேரம் வந்து அதுக்கு பிடிச்சிச்சு, இது எனக்கு அப்படின்னு பிடிக்கின்னு போயிடும் பாரு. ಬಾಧ್ಯವಾಗಿರೋರಿಗೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಮನೆಗೆ ನಾನು ಒಂದು ವಸ್ತುವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತೇನೆ, ಆ ಮಗು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇದು ನನ್ನದು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು எப்படி எடுத்துன்னு போவோம்? ಹೇಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತದೆ? ಮೊಳಗಾಲ್ போட்டு அப்பா ಮೊಣಕಾಲು எனக்கு ஒன்னே ஒன்று கொடு நான் கெஞ்சன்னு நினைக்கிறீங்க? அப்பா ದಯವಿಟ್ಟು ಒಂದೇ ಒಂದು ಕೊಡು ಅಂತ கையில பார்த்த உடனே அது முதல்ல எனக்கு கூடுன்னு சொல்லி பிடிச்சிடும், அப்படியே பிடிக்கணும், அப்படியே எடுத்துட்டு ஓடும், தேங்க்ஸ் தேங்க்ஸ் பா தேங்க்ஸ் அப்படி ஓடிடும் பாரு. ಕೈಯಲ್ಲಿ ಇರೋದನ್ನ ನೋಡಿದ ಅದನ್ನು ಕಿತ್ತುಕೊಂಡು ತುಂಬಾ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅಪ್ಪ ಅಂತ ತೆಗೆದುಕೊಂಡು ಓಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. சொல்றாரு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அப்படின்னா அவர் எதெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்றீங்க, எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீங்க, அது மேல எப்படி உங்களுக்கு வாஞ்சை வருது, எப்படி அதை அங்கீகரித்துக் கொள்ளுகிறீங்க. ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ವಾಗ್ದಾನದ ಫಲಕ್ಕೆ ಬಾಧ್ಯರಾಗುವವರಿಗೆ ಅಂದ್ರೆ ದೇವರು ಏನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ ಅದನ್ನು ಹೇಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ತೀರಾ, ಅದನ್ನು ಹೇಗೆ ನೀವು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ತೀರಾ? தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை, ತನ್ನ ಸಂಕಲ್ಪವು ನಿಷ್ಫಲವಾದದ್ದೆಂಬುದನ್ನು, தமது ஆலோசனை ತನ್ನ ಸಂಕಲ್ಪವು எங்கெங்க வருது பாருங்க, வாக்கு தத்தம் ನೋಡಿ, ವಾಗ್ದಾನ, ಬಾಧ್ಯತೆ, தமது ஆலோசனை மாறாத நிச்சயத்தை, ತನ್ನ ಸಂಕಲ್ಪವು ನಿಶ್ಚಲವಾದದ್ದೆಂಬುದನ್ನು. அவர் ஆலோசனை ஒரு நாளும் மாறாது, ಆತನ ಸಂಕಲ್ಪ ಎಂದಿಗೂ ಬದಲಾಗೋದಿಲ್ಲ. அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಾ? ரொம்ப முக்கியம், ಬಹಳ ಮುಖ್ಯ. பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி, ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ತೋರಿಸಬೇಕೆಂದು சித்தமுள்ளவராய், ಚಿತ್ತವುಳ್ಳವನಾಗಿ ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். ಆನೆ ಇಟ್ಟು ತನ್ನ ಮಾತನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸಿದನು. எப்படி பேசுறார் பாருங்க. சில வார்த்தைகளை வந்து எடுக்கும் போதே அந்த வார்த்தையிலே தேவன் எதை அழுத்தமாக சொல்றான்றதை பார்க்கணும். ಕೆಲವೊಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ದೇವರು ಯಾವುದನ್ನು ಅದರಲ್ಲಿ ಒತ್ತು ಕೊಟ್ಟು ಮಾತಾಡ್ತಾನೆ ನೋಡ್ಬೇಕು. அதுல எதை சொல்ல வரான்றது ரொம்ப முக்கியம். ಅದರಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ ಅನ್ನೋದು ಬಹಳ ಮುಖ್ಯ. சொன்னால 1 4 29 11 12 20 ಅಳಿಗவே முடியாது. ನಾನು ಹೇಳ್ದಲ್ಲ, 1 ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 29 11 12ನೇ ವಾಕ್ಯ ನನ್ನ ಹೃದಯದ ಹಳಿಗೆಯನ್ನು ತೆಗಿಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஏன் அப்படி உள்ள வந்தது? அது ಯಾಕೆ ಅದು ಆ ರೀತಿ ಒಳಗೆ ಬಂತು? அது பேச போறது, நம்ம என்னோட பேச போற வார்த்தை. ನೋಡಿ, ಅದು ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತಾಡಲ್ಪಡುವಂತ ವಾಕ್ಯ. எழுதப்பட்ட வார்த்தைகள், ಇದರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ವಾಕ್ಯಗಳು. எப்பெல்லாம் நீங்க இவரோடு கூட தொடர்பு கொள்ளுங்களோ அப்ப அந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு பேசப்படுற வார்த்தைகள் வெளியில வரும். ಯಾವಾಗಲೂ ಇದರೊಂದಿಗೆ ಸಂಪರ್ಕವನ್ನು ನೀವು ಬೆಳೆಸ್ತಿರೋ ಈ ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ವಾಕ್ಯಗಳೆಲ್ಲ ಮಾತಾಡಲ್ಪಡುವ ವಾಕ್ಯಗಳಾಗಿ ಬದಲಾಗ್ತವೆ. ಆಮೆನ್. அதான் ரொம்ப முக்கியம். அது ಬಹಳ ಮುಖ್ಯ. அந்த எழுதப்பட்ட வார்த்தையோடு கூட நீங்க உங்க நேரங்களை செலவிடும் பொழுது தான் அந்த ஐக்கியம் ஏற்படும் பொழுது தான் பேசப்படுற வார்த்தைகளை உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். ಆದ್ರಿಂದಲೇ ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ವಾಕ್ಯಗಳೊಂದಿಗೆ ಸಮಯ ಕಳೆಯುವಾಗ ಅದರೊಂದಿಗೆ ಸಂಬಂಧ ಬೆಳೆಸುವಾಗಲೇ ಅದು ಮಾತಾಡಲ್ಪಡುವ ವಾಕ್ಯಗಳಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗ್ತದೆ. கிறிஸ்துவ ஒரு பெரிய உறவுக்குள்ள வராரு. ಆಗ್ಲೇ ಕ್ರೈಸ್ತನ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂಬಂಧದೊಳಗಾಗಿ ಬರ್ತಾನೆ. அதான் பாருங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க, நல்ல ஊழியம் செஞ்சவங்க, நல்ல சாதிச்சவங்க இந்த பூமியில பாத்தீங்கன்னா கடவுளோட ஐக்கியத்தை ரொம்ப பேசுவாங்க. ಆದ್ರಿಂದ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಸೇವಕರು, ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಸಾಧನೆ ಮಾಡಿರೋ ಸೇವಕರು ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡುವುದನ್ನು ಬಯಸಿರ್ತಾರೆ. ரொம்ப நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க பாருங்க. ತುಂಬಾ ವಿಷಯಗಳನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. கடவுள் இதை சொன்னார், ದೇವರು ಇದನ್ನ ಹೇಳಿದ, கடவுள் இதை செய்ய சொன்னார், ದೇವರು ಇದನ್ನ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ, கடவுள் இதை பண்ண சொன்னார், ದೇವರು ಇದನ್ನ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ದ. பாத்தீங்கன்னா ஏன் அவங்க சொல்லும்போது அது ஆச்சரியமா இருக்கும், கடவுள் எப்படி அவர்கிட்ட மட்டும் போய் பேசிடுவாரு? ಯಾಕೆ ಅವರು ಆಡುವಾಗ ಅದು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದೆ, ದೇವರು ಹೇಗೆ ಅವರೊಂದಿಗೆ ಮಾತ್ರ கடவுள் அவரை மட்டும் தெரிந்து கொண்டார், ಹೇಗೆ ದೇವರು ಅವರನ್ನು ಮಾತ್ರ ಆರಿಸಿಕೊಂಡ, கடவுள் ಅವரோட மட்டும் இடைப்படுறாரு, ಹೇಗೆ ದೇವರು ಅವರೊಂದಿಗೆ ಮಾತ್ರ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾನೆ. அவர் கடவுள் இடைப்படுவதற்கு அவர் உள்ள வரார், விட்டு கொடுக்கிறார், அதை ஒத்துக்கொள்கிறார். ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅವರು ತನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡ್ತಾರೆ, ಅದಕ್ಕೆ ಸ್ವಾಗತಿಸ್ತಾರೆ. உண்மை, ಅದೇ ನಿಜ. அப்ப நம்ம வாழ்க்கையில பாருங்க, இந்த உறவை நம்ம அங்கீகரிக்கிறோம். ಆದ್ರಿಂದ ಈ ಸಂಬಂಧವನ್ನು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು இளைப்பாறுதலோடு கூட கடவுளோட சேர்றோம். ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿಯೊಂದಿಗೆ ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಸೇರಬೇಕು. அவரோட ஐக்கியம் கொள்ள விரும்பணும், ಆತನೊಂದಿಗೆ ಐಕ್ಯಗೊಳ್ಳಿಕ್ಕೆ ಬಯಸಬೇಕು, அவரோட பேச விரும்புறோம், ಆತನೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಬಯಸಬೇಕು. கேளுங்கள், ಆತನ ಹೇಳ್ತಾನೆ, ಬೇಡಿಕೊಳ್ಳಿ, நான் உனக்கு தரேன், ಆಗ ನಿಮಗೆ பெற்றுக்கொள்ளலாம். ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. ತಟ್ಟು, உரிமையோட தட்டு, ಹಕ್ಕಿನೊಂದಿಗೆ ತಟ್ಟು, நான் உனக்கு தரக்கிறேன், ನಾನು ನಿನಗೆ என்கிட்ட எதை கேட்கறியோ ಅದು ಮಾರಾ ನಾನು செய்ய போறது. ನೀನು ನನ್ನ ಬಳಿ ಕೇಳುವುದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ನಾನು ಏನು ಮಾಡೋದಿಲ್ಲ. கேட்டா நான் உனக்கு பாம்பை கொடுப்பேனா? ನೀನು ಮೀನನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ನಾನು ಹಾವನ್ನು ಕೊಡ್ತೇನೆ. நீ அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பேனா? ನೀನು ರೊಟ್ಟಿಯನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ನಾನು ಕಲ್ಲನ್ನು ಕೊಡ್ತೇನೆ. அதெல்லாம் செய்ய போறது கிடையாது. அதெல்லாம் ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ உரிமை, ಹಕ್ಕು, ஒரு உறவினுடைய மேன்மை, ಒಂದು ಬಾಧ್ಯತೆ, ಒಂದು ಶ್ರೇಷ್ಠತೆ, பிள்ளைக்கு உள்ள ஐக்கியம், ತಂದೆಗೂ ಮಗನಿಗಿರುವಂತ ಒಂದು ಐಕ್ಯತೆ. ಆಮೆನ್. எவ்வளவு ಅருமையான ஒரு வாழ்வு பாரு. ಅಷ್ಟು ಒಳ್ಳೆ ಒಂದು ಜೀವಿತ. இதை வந்து யார் வேணாலும் விரும்பி நாடலாம். அது ಇದನ್ನು ಯಾರು ಬೇಕಾದ್ರೂ ಬಯಸಿ ಹೊಂದಿಕೋಬಹುದು. சொல்லி கொடுத்தீங்கன்னா அநேகருக்கு ஆசையா கூட இருக்கும், அப்படியா போய் பேசி பார்க்கலாமே, ஜெபம் பண்ணலாமே, வேதம் வாசிக்க ரொம்ப இன்பமா இருக்கும். ಈ ರೀತಿ ಹೇಳ್ಕೊಟ್ರೆ ಹೌದಾ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ನಾವು ಪ್ರಯತ್ನಿಸೋಣ, ಹೊಂದಿಕೊಳ್ಬೋದಲ್ಲ. ಇಲ್ಲ ಕ್ರಿಸ್ತ ಕುಟುಂಬத்தில் வேணா நீ பைபிள் வாசிக்கலையா? ಕ್ರೈಸ್ತ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇವತ್ತು ಸತ್ಯವೇದ ಓದಿಲ್ವಾ? உனக்கு இன்னைக்கு டிஃபன் கிடையாது, ಇವತ್ತು ನಿನಗೆ ಉಪಹಾರ ಇಲ್ಲ. முடிஞ்சு போச்சு பாருங்க, ಮುಗಿತು. அவன் எங்க பைபிள் தேவை தொடங்கிறது? ಅವನಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಧ್ಯಾನ தான் சொல்லுவான், படிச்ச நீங்க பாத்தீங்களா நீங்கன்றான், ಸುಳ್ಳಾಡ್ತಾನೆ. ಓದಿದ ನೀವು ನೋಡಿದ್ರ? உங்களுக்கு தெரியுமா நான் படிச்ச நீங்க பாத்தீங்களா? நீங்க ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆಯಾ ನಾನು ಓದಿದೆ ನೀವು ನೋಡಿದ್ರ? உங்களுக்கு தெரியுமா? ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿದೆಯಾ? அவன் என்ன பண்றான், ಅವನೇನ್ ಮಾಡ್ತಾನೆ? நம்ம வந்து வேதத்தை வாசிச்சாதான் இவர் சோறு போடுவார் அந்த கட்டாயத்துக்கு போனீங்கன்னா என்னைக்காவது வேதத்தை நேசிக்கணும்னு தோணுமா? ಸತ್ಯವೇದ ಓದಿದ್ರೆ ಊಟ ಹಾಕೋದಂತ ಒಂದು ನಿಯಮಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಯಾವ ಸತ್ಯವೇದ ಪ್ರೀತಿಸಲಿಕ್ಕೆ அதை பார்க்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ನೋಡುವಾಗಲೆಲ್ಲ
ಸುಂದರವಾಗಿರ್ತದೆ. இதை படிச்சாதான் சோறா ಇದನ್ನು ಓದಿದ್ರೇನೆ ಊಟನಾ? எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ಹೇಗಿರ್ತದೆ ನೆನೆಸ್ತೀರಾ? இதுக்கு பூச்சிக்காரனை காட்டுற மாதிரி ಇದಕ್ಕೆ அது ஒரு அன்புள்ள கடிதம். அது மக்களுக்கு புரிய வைக்கணும். அவங்களோட உறவு, கடவுளோட உறவை வைக்க கற்றுக் கொடுக்கணும். ಪ್ರೀತಿಯ ಪತ್ರಿಕೆ ಇದ್ದ ಹಾಗೆ ದೇವರೊಂದಿಗೆ ಒಂದು ಸಂಬಂಧ ಬೆಳೆಸಲಿಕ್ಕೆ கிறிஸ்து ஒரு அருமையான வாழ்வு, ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ ಬಹಳ ಸುಂದರವಾದ, எல்லா நன்மைகளும் நிறைந்த ஒரு வாழ்வு, ಎಲ್ಲ ಶುಭಗಳು ಅಡಕವಾದಂಥ ಜೀವಿತ, ஒவ்வொரு நாள் ஐக்கியம் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வு, ಪ್ರತಿದಿನ ಐಕ್ಯಗೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಜೀವಿತ, சலிக்கவே சலிக்காத ஒரு வாழ்வு, ಇದರಲ್ಲಿ ಬೇಸರ ಅನ್ನೋದೇ ಇರೋದಿಲ್ಲ, போரே அடிக்காது, ಇದರಲ್ಲಿ ಬೋರ್ ಹೊಡೆಯೋದಿಲ್ಲ. இதெல்லாம் கடவுளோட நெருங்கி நெருங்கி வாழ 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 தான் அந்த இன்பத்தை நம்மால பெற்று ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬಂದು ಇನ್ನ ಸಮೀಪದಲ್ಲಿ ಹತ್ತಿರವಾಗಿ ಬದುಕುವಾಗಲೂ ಆ ಇಂಪುವಿಕೆ அப்பதான் கிறிஸ்துவ வாழ்க்கை வளர்ச்சிக்கு நேரா போகும். ಅಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ ನೇರಾಗಿ ಹೋಗ್ತದೆ. நல்ல உயர்வை பார்க்கலாம், ಒಳ್ಳೆ ಉನ್ನತಗಳು ನೋಡಬಹುದು, பிரச்சனைகளை ஜெயிக்க பார்க்கலாம், ಜೀವನದ ಸಮಸ್ಯೆಗಳು ಜಯಿಸ್ಲಿಕ್ಕೆ ನೋಡಬಹುದು, வாழ்க்கையில் எதெல்லாம் பிற்போக்கா நடக்குதோ அதெல்லாம் எப்படி முற்போக்கா மாத்துறதுன்னு பார்க்கலாம். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದೆಲ್ಲ ಹಿಂಜರಿದಾಗಿ ಕಂಡು ಬರ್ತೋ ಅದೆಲ್ಲ ಮುಂದುವರಿಯುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ತರಬಹುದು. எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து பார்க்கலாம். ಹೇಗೆ ಶುಭವು ಕೃಪೆ ನಾನು ಹಿಂಬಾಲಿಸ್ತದೆ ಅನ್ನೋದು ನೋಡಬಹುದು. ಆಮೆನ್. ಆಮೆನ್.